ஓகே. 2011ஆம் ஆண்டு பிள்ளைகள் வெப் டெவலப்மெண்ட்டில் கொஷனை செய்வோம் நாங்கள். அந்த அடிப்படையில் 2011ஆம் ஆண்டு எங்களுக்கு வந்திருக்கு பிள்ளைகள் 13வது எம்சிக்யூ. எஸ், 13வது எம்சிக்யூ. அதில் பாருங்கள், எங்களுக்கு போட்டிருக்கு பிள்ளைகள் பின்வருவனவற்றுள் யா பின்வருவனவற்றுள் எது வலைக்கடப்படத்தின் தொடக்க பக்கத்தை மிகச்சிறந்த விதத்தில் விவரிக்கிறது? வலைக்கடப்படம்னா வெப்சைட்ல ஃபர்ஸ்ட் பேஜ் நாங்கள் என்னென்னு சொல்லுவோம்? வெப்சைட்ல ஃபர்ஸ்ட் பேஜ் பிள்ளைகள் நாங்கள் என்னென்னு சொல்லுவோம்? இடைமுகம். முதலாவது இவங்க சொல்றாங்க வலைக்கடப்படத்தின் சுட்டாகவாம் இண்டெக்ஸாம், வரவேற்பு பக்கம் வெல்கம் பேஜாம், வலைக்கடப்படத்தின் விவரணமாம் டிஸ்கிரிப்ஷனாம், வலைக்கடப்படத்தின் முதற் பக்கம் ஹோம் பேஜாம், அஞ்சாவது குறுகிய நாட்குறிப்பு பதிவுகளை எடுத்து கூறும் வலைப்பக்கமாம். எது வரும்? இரண்டாவது. வலைக்கடப்படத்தின் முதல் பக்கம். வலைக்கடப்படத்தின் முதற் பக்கம். எஸ், ஹோம் பேஜ் இல்லையா? நாங்கள் படிச்சிருக்கோம். வெப்சைட்டை நாங்கள் ஓப்பன் பண்ணால் கண்ணுக்கு முன்னுக்கு வர முதலாவது பேஜ் சொல்லுவோம் இல்லைங்களா, ஹோம் பேஜ். இந்த ஹோம் பேஜோட இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஏனைய பேஜை நாங்கள் சொல்லுவோம் இல்லையா, லிங்க் பேஜஸ். இப்போ ஹோம் பேஜுங்கிறது எங்கே இருக்கு? ஆன்சர் வலைக்கடப்படத்தின் முதற் பக்கம் எங்கே இருக்கு? ஃபோர்த் ஒன். குட். அப்படியே வந்த அப்படி எங்களுக்கு அடுத்த எம்சிக்யூ. HTML சார்பானதா? ரைட். அப்படியே பார்த்து வந்தோம் என்றால் HTML சார்பானது 38 சார். 38. எஸ், 38ஆக வெளியே பாருங்க. ஒரு HTML ஆவணத்தில் பின்வரும் குறிமுறை கூறை ஒத்த சரியான தளக்கோலத்தை தேர்ந்தெடுக்க பார்ப்போம். இந்த ஜூவல் வந்தா ஓர்டர் லிஸ்டா அன்ஆர்டர் லிஸ்ட் அப்படிகள்? ஜூவல்ண்டா அன்ஆர்டர் லிஸ்ட். குட். அதில் எல்ஐ ஓப்பன் பண்ணால் முதலாவது இன்டென்ட் வந்து பிள்ளைகள் எங்களுக்கு யாரு? ஃபர்ஸ்ட் இன்டென்ட் டிஸ்க். டிஸ்க் எப்படி இருக்கும்? ரவுண்ட் ஒன் வந்து பிள்ளைகள் கலர் பண்ணப்பட்டிருக்கும். அந்த டிஸ்க்குள்ள வர ரெண்டாவது இன்டென்ட் நாங்கள் சொல்லுவோம் சர்க்கிள். மூன்றாவது இன்டென்ட் எங்களுக்கு யார் பிள்ளைகள்? ஸ்கொயர். இப்போ நீங்கள் சொல்லுங்க, ஃப்ரூட் வந்துருக்கு இல்லையா? ஃப்ரூட் வந்து டிஸ்கில் வரணும். என்ன ஃப்ரூட் வந்து யார் வரணும்? டிஸ்கில் வரணும். ஓகே. அப்போ டிஸ்கில் ஃப்ரூட் வந்து அந்த ஃப்ரூட்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கு இடையில இன்னொரு யூவில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா? என்ன மெயின் ஆர் யூஎல்லையோ நான் மார்க் பண்ண பாருங்க அப்படிகள் மெயின் ஆர் யூஎல். இதில் இந்த யூஎல் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் இன்டென்ட் தானே? இந்த யூஎல் ஃபர்ஸ்ட் இன்டென்ட் இல்லையா? ஃபர்ஸ்ட் இன்டென்ட். இப்போ ஃப்ரூட் என்பது பிள்ளைங்களுக்கு டிஸ்கில் வரும். இந்த எல்லையை க்ளோஸ் பண்ணாமலேயே இன்னொரு எல்லையை ஓப்பன் பண்ணியிருக்கோம். இது எங்களுக்கு எத்தனையாவது இன்டென்ட்? ரெண்டாவது இன்டென்ட். கரெக்ட். அப்போ ரெண்டாவது இன்டென்ட் எங்களுக்கு யார் பிள்ளைகள்? செகண்ட் இன்டென்ட் நாங்கள் சொல்லுவோம் பிள்ளைகள் சர்க்கிள். இப்போ மேங்கோ எங்களுக்கு யாரில் வரும் பிள்ளைகள்? ஃப்ரூட்ஸுக்குள்ள. ஸோ ஃப்ரூட்ஸுக்குள்ள சர்க்கிளாக வரப்போகுது. இப்போ மேங்கோ க்ளோஸ் பண்ணாமலே இன்னும் ஒரு ஜூவலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அப்போ அது மேங்கோக்குள்ளே போகுமா இல்லையா? அப்போ எங்களுக்கு தேர்ட் இன்டென்ட். ஸோ தேர்ட் இன்டென்ட் சொன்ன பிள்ளைகள் எங்களுக்கு ஸ்கேரில் வரும். யாரில் வரும்? ஸ்கேர். கிரஹம்பா, தம்பாரு, இது ரெண்டும் எங்களுக்கு யாரில் வரும் பிள்ளைகள்? பாருங்க, இந்த கிரஹம்பா என்பது பிள்ளைகளுக்கு எல்ஐக்குள்ள இருக்கு. அப்போ தேர்ட் இன்டென்ட்டுக்குள்ள ஸ்கேரில் வரும். இந்த நம்பாரான்னு சொன்ன பிள்ளைகள் எங்களுக்கு தேர்ட் இன்டென்ட்டுக்குள்ள ஸ்கேரில் வரும். இப்போ இந்த தேர்ட் இன்டென்ட் நான் க்ளோஸ் பண்ணுறேன். கரெக்டா? தேர்ட் இன்டென்ட் க்ளோஸ் பண்ணுற பிள்ளைகள் ஸ்கேர் எங்களுக்கு முடியுது. அதுக்கப்புறம் பிள்ளைகள் எல்லையை க்ளோஸ் பண்ணுறேன். இந்த எல்லை யாரை க்ளோஸ் பண்ணு சொல்லுங்க? தேர்ட் இன்டென்ட்டுக்கான மேங்கோ க்ளோஸ் பண்ணுறேன். குட். தேர்ட் இன்டென்ட்டுக்கான மேங்கோவை க்ளோஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த எல்லையை தொடங்குனா இந்த எல்லை எந்த இன்டென்ட்டுக்குள்ள வரும் பிள்ளைகள்?
தேர்ட் இண்டென்ட் நாங்கள் க்ளோஸ் பண்ணிட்டோமே. இப்போ தேர்ட் ஓ இண்டென்ட்டை நாங்கள் க்ளோஸ் பண்ணிட்டோம்னு சொன்னால் மேங்கோவை நாங்கள் க்ளோஸ் பண்ணிட்டோம்டா மேங்கோவுக்கு நேரே செகண்ட் இண்டென்ட்டுக்குள்ளே வரப்போகுது கரெக்டா? ஓ சார். இப்போ செகண்ட் இண்டென்ட்டுக்குள்ளே வார அடுத்த லிஸ்டாக பைனாப்பிள். அப்போ செகண்ட் இண்டென்ட்னா யார் அப்படி எங்களுக்கு சர்க்கிள். அப்போ சர்க்கிளில் பைனாப்பிள் வரும் கரெக்ட். ஓ இந்த எல்லையை நாங்கள் க்ளோஸ் பண்ணுறோம். இந்த எல்லை யாருக்கு சொந்தம் சொல்லுங்க. இந்த எல்லை எங்களுக்கு செகண்ட் இண்டென்ட்டுக்குள்ள ஓப்பன் செய்யப்பட்ட யாரை குறிக்கும் ஃப்ரூட் சொல்லுங்க பிள்ளைகள். இந்த எல்லையை ஓப்பன் பண்ணியாச்சு, இந்த எல்லையை ஓப்பன் பண்ணியாச்சு. இது யாரை குறிக்க போது சொல்லுங்க. மேங்கோவை. எஸ் ஒன்னும் ஆ ஓ யாருடைய எல்லை? மேங் மேங்கோ நேரத்தோட க்ளோஸ் ஆ பண்ணணும். மேங்கோ இங்கே க்ளோஸ் ஆகிட்டு இல்லையா? இது ஃப்ரூட்ஸுக்கான எல்லை. யாருக்கான எல்லை? ஓ ஃப்ரூட்ஸுக்கான எல்லை எங்களுக்கு க்ளோஸ் ஆகுது பிள்ளைகள். அதுக்கப்புறம் யூவலை க்ளோஸ் பண்ணுறோம். இந்த யூவல் யாரை க்ளோஸ் பண்ணுது பிள்ளைகள் சொல்லுங்க. பைனாப்பிள் எஸ். வெஜிடபிள் அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு எல்லை போட்டால் ரெண்டாவது இண்டென்ட் க்ளோஸ் ஆகிட்டு இல்லையோ ஃபர்ஸ்ட் இண்டென்ட்டுக்கு வந்துடும். அப்போ இந்த எல்லை யாரை குறிக்கும் சொல்லுங்க. ஃப்ரூட்ஸுக்கு வெஜிடபிள். நேரே வெஜிடபிள் கரெக்ட். ஓ சார் அப்போ நாங்கள் பார்த்தோம்னா பிள்ளைகள் ஃபர்ஸ்ட் இண்டென்ட்டில் ஃப்ரூட்ஸ் வரும், அதுக்குள்ளே மேங்கோ வரும். அப்போ சர்க்கிளில் அதுக்குள்ளே கிராம்பா தம்பா ரெண்டு சொன்னது பிள்ளைகள் வரப்போகுது எங்களுக்கு. இப்போ மேங்கோவுக்குள்ளே தேர்ட் இண்டென்ட்லாம் அது வரப்போகுது எங்களுக்கு. அப்போ ஸ்கேரில் இது ரெண்டும் வரும் கரெக்டா. மீண்டும் ஓ செகண்ட் இண்டென்ட்டுக்கு வந்து பைனாப்பிள் எங்களுக்கு சர்க்கிளில் வரணும். தென் ஃபர்ஸ்ட் இண்டென்ட்டில் யார் வரணும் பிள்ளைகள் வெஜிடபிள் இல்ல வரணும். வெஜிடபிள் ஸோ உங்களுக்கு 38க்கு என்ன ஆன்சர் கெஸ் பண்ணுங்க. நாங்கள் செகண்ட் எக்ஸ்பெக்ட் ஒன் பண்ண மாதிரி பார்த்தோம்னா பிள்ளைகள் வார ஆன்சர் கிரிக்கெட் பார்த்தா செகண்ட் ஒன் கரெக்ட். அழகாக மாற்றிக்கலாம். பிள்ளை போட்டு போகலே பார்த்திக்கலாம். டிஸ்க் வரணும், ரெண்டாவது சர்க்கிள் வரணும், மூணாவது ஸ்கேர் வரணும்னு பார்த்தாலே ரெண்டாவது விட டவுட் இருக்கா? இல்ல சார். ஓகே. பின்வரும் உருப்படிகளை கருதுக. மேற்கொடுத்தவற்றுள் எவை ஒரு படிவத்தில் ஒரு உள்ளீட்டு மூலகத்தின் இன்புட் எலிமெண்டிட பண்புகள்? இன்புட்ற பண்புகளா பார்ப்போம். இன்புட்டுக்கு நாங்கள் டைப் ரேடியோ போடலாமா? எஸ். இன்புட்டுக்கு டெக்ஸ்ட் ஏரியா போடுவோமா நாங்கள்? இல்ல. இல்லை, அது தனி டேக். இன்புட்டுக்குள்ள நாங்கள் செலக்ட் போடுறதா? நோ சார். No, அதை ட்ராப் டவுனுக்கு யூஸ் பண்ணுவது. இன்புட் டைப்ல செக் பாக்ஸ் பயன்படுத்தும் தானே. ஓ சார் இந்த இன்புட் டைப்ல டெக்ஸ்ட் தான் பயன்படுத்துற. டெக்ஸ்ட் பாக்ஸ் பயன்படுத்துறா? இல்ல. இல்ல. ஆனால் அப்படி ஒரு விடை எங்களுக்கு இல்லை பாருங்க. ஏடி என்று இல்லை. அப்ப நாங்க விடை எடுக்கணும்டா டெக்ஸ்ட் பாக்ஸ் மட்டும் தானே ஆகணும். அது அந்த காலம் 2011 12 13 காலங்களில் நிறைய மிஸ்டேக்ஸ் பேப்பர்ல நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கு. அதுக்கு பிறகுதான் கொஞ்சம் பேப்பர் திருந்தி வந்தது. அப்ப இருக்கிறத வச்சு நாங்க பார்க்கக்குள்ள ஏயும் வரணும் டியும் வரணும். ஏயும் வரணும் டியும் வரணும் சொன்ன பிள்ளைங்களுக்கு எது எது மாற்றுன்னு பாருங்க. ஏயும் வரணும் டியும் வரணும். கெஸ் பண்ணுங்க பிள்ளைகள். தேர்ட் ஒன் ஏயும் வரணும் டியும் வரணும்டா ஏடி வார விடங்களுக்கு இங்கேயும் இருக்கு பிள்ளைகள், இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. அதாவது இன்புட் டைப்ல டெக்ஸ்ட் பாக்ஸ் நாங்க போட மாட்டோமே. கேட்டது எங்களுக்கு ஒரு உள்ளீட்டு மூலகத்தின் இன்புட் எலிமெண்டின் பண்புகளாக அமைதல் கூடும். டெக்ஸ்ட் ஏரியா என்பது பிள்ளைகள் இன்புட் டேக்குக்கான பண்பா வருமா? இல்ல. இல்ல அது. ஆனால் அந்த நான் நினைக்கிறேன் 2011ஆம் ஆண்டு டெக்ஸ்ட் ஏரியாவை பண்பா கொடுத்துருக்கான். அந்த காலம் மிஸ்டேக்ஸ் இருக்கு பிள்ளைகள் நிறைய. அந்த காலம் மிஸ்டேக்ஸ் இருக்கு. உண்மையில் இதுக்கு விடையை நாங்கள் போட போனா நாங்கள் அந்த காலம் இல்லாத மிஸ்டேக்ஸ் மாதிரி படிப்போம். உண்மையில் இதுக்கு விட வரணும்னா என்ன வரணும் பிள்ளைகள்? ஏயும் டியும் மாத்திரம்தான் சொல்லுங்க இன்புட்டுக்கான பண்பு கரெக்டா. ஓ சார் டெக்ஸ்ட் பாக்ஸ் வராது, டெக்ஸ்ட் வரும். டெக்ஸ்ட் ஏரியா என்பது தனி ஒரு டெக். ஓகேவா? ஓகே சார். இதுக்கு எங்களால் பதிலளி கேள்வி பிள்ளைகள். ஆனால் உண்மையிலே கீழே ஏதாவது கொடுத்துருக்காண்டா ஏபிடி போட்டிருக்கான். அந்த காலம் பாருங்களேன் எவ்வளோ மிஸ்டேக் இருந்துக்குன்னு சொல்லி. சின்ன ஒரு மிஸ்டேக் இல்லையோ. அதுலேயும் பண்பண்டு கேட்டிருக்கான் பாருங்களேன். இது பண்பா உண்மையா? பண்புகளின் பெருமதி என்று கேட்டிருக்கணும். என்ன யோசிச்சு பாருங்க. உள்ளீட்டு மூலகத்தின் பண்புகளுக்கு வரையறுக்கப்படுகின்ற பெருமதி என்று கேட்டிருக்கலாம். ஏன்னா பண்பண்டக்குள்ள பிள்ளைங்களுக்கு இன்புட் டைப் தானே பண்பு. பண்பு டைப் தானே பண்பு. ஆம் சார். ரைட். 40ஆம் கேள்வி பாருங்க. இது உங்களுக்கு தெரியாத பிள்ளைகள். ஆனால் அந்த காலம் இருந்தது ஜாவா ஸ்கிரிப்ட் உங்களுக்கு தெரியாது.
அதனால நாங்கள் இதை ஸ்கிப் பண்ணலாம். வேணுமென்றால் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம்லையே, பிரச்சனை இல்லை. ஒரு HTML பக்கத்தினுள் ஒரு ஜாவா எழுத்துரு ஜாவா ஸ்கிரிப்டை நுழைப்பதற்கு பயன்படுத்தும் சரியான சிண்டெக்ஸ். எங்களுக்கு ஸ்கிரிப்டுக்குள்ள டைப் சமன் டெக்ஸ்டோ ஜாவா ஸ்கிரிப்ட் வந்துருக்கணும். இருக்கா அப்படி ஒரு விட ஸ்கிரிப்ட் டெக்குக்குள்ள Oh, டைப் சமன் டெக்ஸ்டோ ஜாவா ஸ்கிரிப்ட் இருக்கா? oh, எங்க இருக்கு? third one. தேர்ட். மூணாவது. இதுதான் ஜாவா ஸ்கிரிப்டை வரையறுக்கிற மெத்தட். நம்ம சிலபஸ்ல இல்லையா? ஓகே டோன்ட் சார். வரி. Okay. 41வது பிள்ளைகள் XML இதுவும் நம்ம சிலபஸ்ல இல்லை. அப்போ வானம். யா, நம்ம சிலபஸ்ல இல்லை. அதனால XML நமக்கு இல்லையே, நம்ம அதை படிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அதனால் அதை நாங்கள் ஸ்கிப் பண்ணலாம். அப்படியே வந்தோம்னா பிள்ளைங்களுக்கு வேறு கொஷின்ஸ் வந்திருக்கான்னு பார்த்தா MCQவில் வேறு கொஷின்ஸ் வரல. ஓகே, அப்படியே ஸ்ட்ரக்சர் பாருங்க பிள்ளைகள். ஸ்ட்ரக்சர் வந்திருக்கான்னு பார்த்தா ஸ்ட்ரக்சர் எங்களுக்கு வரல நினைக்கிறேன். ஓகே, ஸ்ட்ரக்சரை செக் பண்ணி பாருங்க. புக் இருக்கிறாங்க. ஆஹா. இல்ல. ஸ்ட்ரக்சரை பார்த்தோம்னா ஸ்ட்ரக்சர் எங்களுக்கு வரல. எஸ்ஏ வந்திருக்குன்னு பார்த்தோம்னா பிள்ளைகள் எஸ்ஏ எங்களுக்கு வந்திருக்கு. ரெண்டாவது ஸ்ட்ரக்சர், ரெண்டாவது எஸ்ஏயா வந்திருக்கு. Oh, எஸ்ஏ வந்த பிள்ளைகள் HTML-ஓட சம்பந்தப்பட்ட எஸ்ஏ. ஒரு HTML ஆவணத்தை குறித்து உறுப்புகள் எலிமெண்ட் பண்புகள் எனும் பதங்களை விளக்குக. சொல்லுங்க பிள்ளைகள், எலிமெண்ட் என்று சொன்னா என்ன? எலிமெண்ட்டுக்கு என்ன போடலாம்? டேக்ஸ். ஐயோ. எலிமெண்ட் என்று சொன்னா உறுப்புகளுக்கு டெக்ஸ்ட் வேற கேஸ். டெக்ங்கிறது வேற. oh, எலிமெண்ட்ங்கிறது பிள்ளைகள் ஆரம்ப ஒட்டிலிருந்து இறுதி ஒட்டு வரை காணப்படுகின்ற எல்லாத்தையும் நாங்கள் என்ன சொல்லுவோம்? எலிமெண்ட். element. அப்ப நாங்கள் சொல்லலாம் ஒரு HTML உள்ளடக்கமானது ஆரம்ப ஒட்டுடன் ஆரம்பித்து இறுதி ஒட்டுடன் முடிவுறுத்தப்படும். இதுவே ஒரு எலிமெண்ட் ஆகும். கிளியர்? எழுதலாம் இல்லையா? ஆ. எந்த ஒரு ஆ. HTML எந்த ஒரு HTML உறுப்பும் ஒரு ஆரம்ப ஒட்டுடன் ஆரம்பித்து இறுதி ஒட்டுடன் முடிக்கப்படும். ரைட். பண்புகள் என்று சொன்ன அப்படி நாங்கள் என்ன சொல்லலாம்? ஒரு எலிமெண்ட்டுக்கு நாங்கள் மேலதிகமாக வழங்குற டிஸ்கிரிப்ஷன் தான் யார் அப்படிங்க? பண்பு. பண்புகள். எலிமெண்ட்டின் ஒரு ஒரு எலிமெண்ட்டின் பிள்ளைகள் பண்புகளை வரையறுப்பது யார் பிள்ளைங்களுக்கு பண்புகளாக கொள்ளப்படும் இல்லையா? ரைட். அப்போ நாங்கள் சொல்லலாம் HTML ஒட்டுக்களுக்கு HTML ஒட்டுக்களுக்கு அல்லது HTML உறுப்புகளுக்கு எப்படின்னு சொல்லலாம்? எலிமெண்ட்னு சொல்லலாம் பிள்ளைகள், டெக்குன்னு சொல்லலாம். அப்போ HTML ஒட்டுக்களுக்கு மேலதிகமான விவரிப்புகளை வழங்குவதற்காக பண்புகள் பயன்படுத்தப்படுகின்றன. எழுதலாமா இல்லையா? டெக்கை sir. டிஸ்கிரைப் பண்ணவாறு அட்ரிபியூட்ஸ். Oh, ம் பின்வரும் ஒவ்வொன்றையும் ஒரு உறுப்பாக அல்லது பண்பாக இனங்கண்டு அவற்றின் செயல்களை விவரிக்க. இது எலிமெண்டா அல்லது அட்ரிபியூட்டான்னு சொல்லணும். பிஆர் என்பது டெக் தானே பிள்ளைகள்? ஆம் சார். பிஆர் எலிமெண்ட். அப்போ இதில் தொழில் என்ன பிள்ளைகள்? அப்போ நாங்கள் எழுதணும் பிஆர்ன்னு போட்டுட்டு எழுதணும் பிள்ளைகள் இது ஒரு உறுப்பாகும் அல்லது உறுப்பு. ரைட். அப்போ இதுக்கு தொழில் என்ன பிள்ளைகள்? அடுத்த வரி. பிஆர் பயன்படுத்தியதை தொடர்ந்து வரும் உள்ளடக்கங்களானது அடுத்த வரியில் காட்சிப்படுத்தப்படும். ஏன் சொன்னோம்? ஆம் சார். ஹேரஃப்னு சொன்னா இது டெக்கா இல்ல. பண்பு தானே. பண்பு? வெரி குட். என்ன ஏதான். அந்த ஹேரஃபை யூஸ் பண்ற? ஏ ஹேரஃப் ஞாபகம் இருக்கா? ஆம். oh, sir. ஹேரஃப். அப்ப நாங்க சொல்லலாம் இது ஒரு பண்பாகும். இது எதற்கு பயன்படுத்தப்படும் பிள்ளைகள்? HTML இணைப்பின் மூலகத்தை வழங்குவதற்காக. ஏன் சொன்னோம்? ஆம் Oh, சார். sir. பண்றது. SRC எங்களுக்கு டெக் அட்ரிபியூட். SRC எங்களுக்கு அட்ரிபியூட் பண்பு. IMG SRC பார்த்தோமா இல்லையா? வீடியோ SRC. Oh, sir. அப்ப நாங்க சொல்லலாம் SRC என்பது ஒரு பண்பு ஆகும். இது ஒரு பிம்பம் ஒன்றின் இடத்தின் முகவரியை குறிப்பதற்காக பயன்படுத்தப்படும். போடலாமா இல்லையா? Oh, sir. அடுத்து HTML என்பது பிள்ளைகள் டெக். டேக். HTML என்பது டேக். இதுக்கு நாங்கள் எப்படி சொல்லலாம்? ஒரு HTML ஆவணத்தை ஆரம்பிப்பதற்கு பயன்படுத்தப்படுகின்ற பிரதானமான ஒட்டாகும். போடலாமா இல்லையா? ஆம் Oh, சார். sir. ரைட். அடுத்து பாருங்க சி பார்ட். பாருங்க பிள்ளைங்களுக்கு
இலங்கையில் செயல்படும் ஒரு உல்லாச பயணி கம்பெனின்னு ஒரு வலைப்பக்கத்தின் ஒரு பிரிவு பின்வரும் முறையில் காட்டப்படுகிறது. பாருங்க பிள்ளைகள், இதுல வைல்ட் லைஃப்னு சொல்லி போட்டிருக்கான் பாருங்க. இந்த வைல்ட் லைஃப்னு சொன்ன பிள்ளைகள் இந்த டேப்ல வந்து டிஸ்ப்ளே ஆகுது. அப்ப நிச்சயம் இந்த டேப்ல டிஸ்ப்ளே ஆனா இது யாரை இருக்கணும் கெஸ் பண்ணுங்க பிள்ளைகள். ஆ? ஹெடிங் ஹெட் இது எங்களுக்கு யாரா இருக்கும்? ஹெடிங்கா? இது டைட்டில் டைட்டில். டேப்ல டிஸ்ப்ளே ஆக பிள்ளைகள் டைட்டில். இங்க எங்களுக்கு வைல்ட் லைஃப் டுவர்ஸ் டு ஸ்ரீலங்கான்னு சொன்னது பிள்ளைகள் நிச்சயம் எங்களுக்கு ஒரு H1 இருக்கணும். அது மேலும் கீழும் கேப் வந்திருக்கண்டா ஸ்ரீலங்கா இஸ் ஃபேமஸ் ஃபார் வைல்ட் லைஃப். இது எங்களுக்கு ஒரு பேராகிராஃப் இருக்கணும். கரெக்ட். ஓகே ரைட். பாப்போம் பாப்போமா கொஷனு. மேற்குறித்த உருவை பயன்படுத்தி பாருங்க. மேற்குறித்த உருவை பயன்படுத்தி பின்வரும் வினாக்களுக்கு விடை எழுதுக. மேற்குறித்த ஆவணத்தின் எல்லா பந்திகளையும் ஏரியல் எழுத்துரு வகையில் ஏரியல் ஃபாண்ட்ல வந்து 14 எழுத்துரு அளவிற்கும் நீல நிறத்திலும் வடிவமைப்பு செய்ய வேண்டியுள்ளது. குறிமுறை கூறின் சிஎஸ்எஸ் வரைவிலக்கணத்தை எழுதுக. சிஎஸ்எஸ் எழுத சொல்லியிருக்காங்க. லேஸ் எழுதலாமா இல்லையா? எல்லா பேராகிராஃபும் மாறணும். எப்படிகள்? எல்லா பேராகிராஃபையும் மாற்றணும். அப்ப எல்லா பேராகிராஃபையும் மாற்றணும்னா நாங்கள் எலிமெண்டா சூஸ் பண்ணணும். யார் அப்படிகள்? டேக் அப்போ எங்களுக்கு நார்மல் அப்படியே நாங்கள் செலக்டராக பயன்படுத்த வேண்டியது எலிமெண்ட் செலக்டர் பிடேக். இந்த பிடேக்கு நாங்கள் எழுத போகிற டெஃபினேஷன் என்னவா இருக்கும் சொல்லுங்க பண்பு. ஃபோன் ஃபேமிலி ஃபேமிலி வெயிட் பண்ணுங்க, ஃபோன் சைஸை கூட்டுவோம். ஃபோன் சைஸ் 36. ரைட். சொல்லுங்களா, நாங்கள் யூஸ் பண்ண போகிற பிள்ளைகள் செலக்டராக பி. இதுக்குள்ள நாங்கள் எழுத போகிறோம் ஸ்டைல. முதல்ல பிள்ளைங்களுக்கு எல்லா பந்திகளின் எழுத்துரு வகை வந்து ஏரியலாம். அப்போ எழுத்துரு வகை ஏரியல்னு சொன்னா நாங்கள் என்னென்ன பயன்படுத்தணும்? ஃபாண்ட் ஃபேமிலி. வெரி குட். ஃபாண்ட் ஃபேமிலி. அண்ட் தென் காலவுட் பண்ணி பிள்ளைகள் யார் போடணும்? ஏரியல் ஃபாண்ட் ஃபேமிலி காலவுட் பண்ணி யாரு? ஏரியல் கரெக்ட். ஓகே ஃபாண்ட் ஃபேமிலி காலவுட் பண்ணி போட்ட பிள்ளைகள் ஏரியல். நில்லுங்க, ஃபாண்ட் சைஸை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணுவோம். 24. ஓகே ரைட். ஃபாண்ட் ஃபேமிலி ஏரியல் செமிகாலன். நெக்ஸ்ட் எங்களுக்கு யார் பிள்ளைகள் சொல்லுங்க. அதே மாதிரி எல்லா எழுத்துரு வகையும் 14 எழுத்துரு அளவுக்கு வரணுமா? 14 பிக்சல் இல்லையோ? இப்போ 14 பிக்சலுக்கு இல்லை பாருங்க என்னென்னு சொல்லியிருக்காங்க எங்களுக்கு சைஸு. எல்லா எழுத்துரு அளவிற்கும் 14 எழுத்துரு அளவுண்டா பிள்ளைகள். அளவுன்றது யார் எங்களுக்கு? இப்போ பிக்சல் சொல்லியிருக்காங்களா? சொல்லுங்க, பிக்சல்னு சொல்லி இல்ல சார். எழுத்துரு அளவு பாயிண்ட். எழுத்துரு அளவு என்பது யார் பிள்ளை நார்மலா எங்களுக்கு? பாயிண்ட். ஸோ நான் போடும் பாருங்க, ஃபாண்ட் சைஸ் 14 பாயிண்ட். சில பிள்ளைகள் பை மிஸ்டேக் வந்து ஃபோன் பிக்சல் அந்த ஃபோன் சைஸுக்கு வந்து 14 பிக்சல் போடுவாங்க. இல்லைன்னு இல்லை, அது இவங்களில் மிஸ்டேக்ஸே. ஒழுங்காக சொல்லிக்கணுமே, இங்கிலீஷ்லையும் சொல்லிக்கலாம் பாயிண்ட்னு சொல்லி. தென் நீல நிறத்தில் வரணுமெண்டா பிள்ளைகள் அங்கே கலருக்கு என்னென்னு போடணும்? கலர் காலோன் ப்ளூ. கலர் காலோன் ப்ளூ. வேற என்ன சொல்லியிருக்காங்க? அவ்வளவுதான். தென் லாஸ்ட் பிள்ளைகள் இந்த பேராகிராஃபை முடிச்சோம்னா சரி. டவுட் இருக்கும்? இல்ல சார். ரைட். என்ன ஆன்சர் பார்த்தீங்களா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டினை பாருங்க பிள்ளைங்களுக்கு. மேற்குறித்த HTML ஆவணத்தில் பின்வரும் அடையாள ஒட்டி இருப்பதின் விளைவை விளக்குக. A harf elephants.jpg. A harf பிள்ளைகள் இது எதற்காக யூஸ் பண்ணப்பட்டிருக்கணும்? லிங்க் கொண்ட உருவாக்குறதுக்காக. கரெக்ட். ஹாரஃபுக்குள்ள elephants.jpg போட்டு அந்த லிங்கை கிளிக் பண்ண யார் ஓப்பன் ஆக போதும்? எலிஃபண்ட் ஜேபிஜி. எலிஃபண்ட் ஓப்பன் ஆக போதும். டன். அந்த லிங்குக்குள்ள imgsrc elephantstnl.jpg ALTக்குள்ள டு யாழ வித் வந்து 288 சென்டிமீட்டர், ஹைட் வந்து 156 சென்டிமீட்டர், ஸ்டைலுக்குள்ள பார்டர் நான் கொடுத்துருக்கோம். ஸோ இவங்க லிங்குக்காக பயன்படுத்துவது ஒரு பிக்சர். am I கரெக்ட்? பிக்சரை தான் லிங்குக்காக யூஸ் பண்றான். அந்த லிங்கை கிளிக் பண்ணுகின்ற போது elephants.jpg சொல்லப்படுகின்ற ஒரு பிக்சர் எங்களுக்கு பெரிய சைஸ்ல ஓப்பன் ஆகும். am I கரெக்ட்? அது ஃபுல் வித் ஓப்பன் ஆகும்.
ஓ சார். ரைட். இப்போ நாங்கள் இதை எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா சரியா, மேற்குறித்த HTML ஆவணத்தில் பின்வரும் அடையாள ஒட்டியிருப்பதன் விளைவை விளக்குக. நாங்கள் சொல்லலாம், இங்கு ஒரு இணைப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது, கரெக்டா? sir. மேலும் சொல்லலாம், இந்த இணைப்பிற்காக எலிபன்ஸ் tnl.jpg எனும் பிம்பமானது பயன்படுத்தப்பட்டுள்ளது. குறித்த பிம்பத்தினை கிளிக் செய்யும் போது அல்லது குறித்த பிம்பத்தினை இணைப்பு செய்கின்ற போது குறித்த பிம்பத்துடன் இணைக்கப்பட்ட பகுதி elephants.jpg ஆகும். போடலாமா இல்லையா? sir. அல்லது நாங்கள் சொல்லலாம் அப்படின்னா ப்ராக்டிக்கலாக நாங்கள் எழுத போகிற மனுஷன் சொல்லலாம் பிள்ளைகள். இங்கு elephants.tnl.jpg எனும் பிம்பத்துடன் ஒரு மீ இணைப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. குறித்த பிம்பத்தை கிளிக் செய்கின்ற போது elephants.jpg எனும் பிம்பமானது ஓப்பன் செய்யப்படும் அல்லது திறக்கப்படும். அழகா போடலாம். ரைட். குறித்த பிம்பமானது வலை மேலோடியில் காட்சிப்படுத்தப்படாத போது டு யாழை எனும் எழுத்தானது காட்சிப்படுத்தப்படும். ஆல்டர்னேட் நேம் எப்போ டிஸ்பிளே ஆகும் பிள்ளைகள்? குறித்த பிக்சர் வந்து டிஸ்பிளே ஆகாத போது ஆல்டர்னேட் நேம் எங்களுக்கு பிரிண்ட் ஆகும், கரெக்டா? அப்போ அதையும் நாங்கள் சொல்லலாம். இங்கு மீ இணைப்புக்காக பயன்படுத்திய பிம்பத்தின் அளவு அகலம் 288 சென்டிமீட்டர் மற்றும் உயரம் 156 சென்டிமீட்டர் ஆகும். போடலாமா இல்லையா? எஸ். மேலும் குறித்த பிம்பத்தினுடைய ஓரமா, எஸ் பார்டருக்கு வந்து ஓரம் என்று சொல்றேன். குறித்த பிம்பத்தினுடைய ஓரமானது நீக்கப்பட்டுள்ளது. போர்டை வந்து நான் கொடுத்துருக்கேன். இப்படி ஒவ்வொன்றையும் பிள்ளைகள் 1 by 1 எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா சரி, கிளியர்? ஓகே. அடுத்த பாருங்க, ப்ளூ வேல், லியோபேட், எலிஃபண்ட் என முகப்படையாளமிடப்பட்டுள்ள 3 வானொலி பொத்தான்களின் மொத்தத்தை மேற்கொடுத்த HTML ஆவணத்தில் தோன்றுகின்றவாறு உருவாக்குவதற்குரிய HTML குறிமுறை எழுதுக. பார்ப்போம். ரைட். இங்கே இருப்பது யார் பிள்ளைகள்? இந்த ப்ளூ வேல், லியோபேட், எலிஃபண்ட் என்று சொன்னது பிள்ளைகள். உருவாக்குறதுக்காக நாங்கள் யூஸ் பண்ணுற என்ன டெக்காக இருக்குங்க கெஸ் பண்ணுங்க. அவன் சொல்லிக்கான் என்னவாம்? அழகா சொல்லிக்கான் பிள்ளைகள். வானொலி பொத்தான் என்று சொல்லிக்கான். வானொலி பொத்தான், ரேடியோ பட்டன். அப்போ ரேடியோ பட்டன் நாங்கள் கோடிங் எழுதணும். இன்புட் டைப் சமன் ரேடியோ, கரெக்ட்? நாங்கள் போடுவோம் இன்புட் டைப் சமன் சொல்லுவோம் ரேடியோ. இப்போ இதுக்கு நாங்கள் முடிக்கணுமே அழகா, இன்புட் டைப் சமன் ரேடியோ. இது நாங்கள் வேல்யூ ஓடுமா? வேல்யூ வந்து பிள்ளைகள் ஒய் விசிட் டு ஸ்ரீலங்கா. அப்போ விசிட் போடுவோம். ஓகே. வேல்யூ போடணுமா? வேல்யூ என்பது பிள்ளைகள் எங்களுக்கு குறித்த ரேடியோ பட்டனை கிளிக் பண்ணினால் என்ன பெருமானம் வரணும் என்பது பிள்ளைகள் வேல்யூ, கரெக்டா? போகிற பிள்ளைகள் எனக்கு டேட்டா பேஸில் ரெக்கார்ட் ஆக வேண்டியது ப்ளூ வேல், கிளியர்? எல்லாத்துக்கும் காமனாக வர வேண்டியது யார் பிள்ளைகள்? நேம். நேம் நான் போகிற பாருங்க பிள்ளைகள், லைக் எங்களுக்கு விசிட் போடுறேன், கிளியர்? டவுட் இருக்கா? இப்போ இன்புட் டைப் சமன் எங்களுக்கு தான் போட்டிருக்கோம் பாருங்க. இன்புட் டைப் சமன் எங்களுக்கு ரேடியோ, வேல்யூ நான் போட்டிருக்கோம் பிள்ளைகள் ப்ளூ வேல், தென் எங்களுக்கு நேம் வந்து பிள்ளைகள் விசிட். தென் இப்போ நாங்கள் இதை க்ளோஸ் பண்ணிட்டு அது பக்கத்தில் யார் வரணுமே? ப்ளூ வேல்யூ, கரெக்டா? அப்போ எங்களுக்கு ரேடியோ பட்டன் ஒன்று வந்து பிள்ளைகள் அதற்கு பக்கத்தில் ப்ளூ வேலைங்கிற டெக்ஸ்ட் வரப்போகுது. இப்போ அடுத்த லைனுக்கு போகணும்னா யாரை போடணும்? பிஆர் டேக். நாங்கள் படிச்சிக்கோம் ஃபார்முலா எழுதுகின்ற போது தொங்கல ஸ்லாஷ். அதே மாதிரி ரெண்டாவது பிள்ளைங்களுக்கு இன்புட், அதே மாதிரி டைப் சமன் இன்வெர்டட் ரேடியோ, தென் வேல்யூ நாங்கள் மாற்றுவோம் பிள்ளைகள். வேல்யூ என்பது பிள்ளைங்களுக்கு லியோபேட். தென் எங்களுக்கு வந்து அங்கே நாங்கள் என்ன போட்டோமோ அதைத்தான் போடணும் இல்லையா? என்ன சேம் குரூப்பாக கன்சிடர் பண்ணும். தென் அங்கால பிள்ளைகள் அதே மாதிரி டைப் பண்ணிட்டு இப்போ எங்களுக்கு அடுத்த லைனுக்கு போகணும்னா யாரை போடணும்? பிரேக். எஸ். தென் நெக்ஸ்ட் எங்களுக்கு பிள்ளை லாஸ்ட் எலிஃபண்ட் இல்லையோ? இன்புட் டைப் சமன் ரேடியோ, தென் வேல்யூ வந்து பிள்ளைகள் நாங்கள் போடுவோம் பாருங்க. இதை கிளிக் பண்ணால் எலிஃபண்ட் என்று சொல்லி பிள்ளைகள் எங்களுக்கு ரெக்கார்ட் ஆகணும்.
நேம் வந்து அங்கே பயன்படுத்தப்பட்டதை அப்படியே போடணும் பிள்ளைகள். அங்கே பயன்படுத்தப்பட்டதை போட்டுட்டு இப்போ நாங்கள் யாரை போட்டோம்னா சரி elephant, எலிஃபண்ட். இப்போ நாங்கள் பிரேக் பண்ணுவோம். பிரேக் தேவை இல்லையா? டன். Yeah. இப்போ நாங்கள் yes, க்ளோஸ் பண்ணி விட்டோம்னா சரி வேணுமெண்டா அப்படியே நீங்கள் பிரேக் போனோம்னா போடுங்க, இஷ்யூஸ் இல்லை எங்களுக்கு. அதுக்குள்ள ஒன்றும் இல்லை தனி அவுட்புட். டவுட் இருக்கா? இல்ல. ரைட். அப்படியே வந்தீங்கன்னா நான் அந்த டன்னு சொல்லிக்கிறது. இது ப்ரௌசரோட அவுட்புட். ஆமா. ரைட். பாருங்க, கம்பெனி வைல்ட் லைஃப் எனும் தலைப்புடன், அதாவது கேப்ஷனோட, பின்வருமாறுள்ள வீதங்களை காட்டுவதற்கு ஒரு அட்டவணையை மேற்குறித்த HTML ஆவணத்துடன் சேர்க்க வேண்டியுள்ளது. மேற்குறித்த அட்டவணையை உருவாக்குவதற்கான HTML குறிமுறை கூற்றை எழுதுக. லேசியான பிள்ளைகள். டேபிள் ஒன்று உருவாக்க போகிறாங்களாம். அந்த டேபிள் உருவாக்குறதுக்கான HTML கோடை உங்ககிட்ட கேட்கான். லேசாக எழுதலாம் இல்லையா? சொல்லுங்க பிள்ளைகள். டேபிள் உருவாக்குறதுக்கான HTML கோட் என்ன மாதிரி வரும்? எனிபடி? இப்போ டேபிள் தான் மெயின், கரெக்டா? table, ஓ. oh sir, டேபிள் தான் மெயின். பார்டர் வரணும்னா கண்டிப்பாக நாங்கள் பார்டருக்கு யாரை கொடுக்கணும்? அட்லீஸ்ட் 1 கொடுக்கணும். இப்போ டேபிளுக்குள்ள பிள்ளைகள் முதலாவது நாங்கள் கேப்ஷன் போடுவோமா? கேப்ஷன் தலைப்பு என்னென்னு வரணும்? வைல்ட் ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்கா. கிளியர். அப்போ யாரை நாங்கள் முடிக்கணும் பிள்ளைகள்? கேப்ஷன். கேப்ஷன் நீங்கள் எங்கே வேணுமென்றாலும் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணலாம், மிஸ்யூஸ் இல்லை. இப்போ முதலாவது TRக்குள்ள பிள்ளைகள் டேஸ் வந்து எங்களுக்கு சென்டர் பண்ணப்பட்டு போல்டாக இருக்கா? சென்டர் பண்ணப்பட்டிருக்கு. அவன் ஒழுங்காக தரல, பட் நாங்கள் போடுவோம், பிரச்சனை இல்லை. TR சொல்லுங்க பிள்ளைகள். அது THக்குள்ள டேஸ் அது டி. யார் முடிப்போம்? TH. அடுத்த THல பிள்ளைகள் ப்ரைஸ். price, இப்போ யாரை முடிப்போம்? TH. yes, எங்களுக்கு TRஐ க்ளோஸ் பண்ணுவோம். அடுத்த டேபிள் ரோவுக்குள்ள பிள்ளைகள் முதலாவது டேபிள் டேட்டா எங்களுக்கு யார்? yeah, 7. இப்போ யாரை க்ளோஸ் பண்ணுவோம்? TD. அடுத்த டேபிள் டேட்டாக்குள்ள பிள்ளைங்களுக்கு $910 10. TD. முடிஞ்சு, அடுத்த ரோ எங்களுக்கு க்ளோஸ் ஆகுது. தென் அடுத்த ரோ ஸ்டார்ட் ஆகுது TR. அதுக்குள்ள எங்களுக்கு முதலாவது டேபிள் டேட்டாவுக்குள்ள 10. அந்த டேபிள் டேட்டாவை க்ளோஸ் பண்ணுறேன். அடுத்த டேபிள் டேட்டாவை ஓப்பன் பண்ணுறேன். அதில் $, சொல்லுங்க, $. 1220. இப்போ அந்த TDயை க்ளோஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இந்த TRஐ க்ளோஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் மெயினான டேபிள் பண்ணுவோம். டவுட் இருக்கும்? no sir, என்ன கொஸ்டின் பார்த்தீங்களா? ரைட். இதோட எங்களுக்கு 2011ஆம் ஆண்டு கேள்வி பிள்ளைகள் முடியுது. நெக்ஸ்ட் எங்களுக்கு 2012ஆம் ஆண்டா? ரைட். 2012ஆம் ஆண்டு அப்படியே பார்த்து வந்தோம்னா பிள்ளைகள் எங்களுக்கு கொஸ்டின் நம்பர் 13 sir, 13. எஸ், ஈஸியான கொஸ்டின். ஒரு HTML ஆவணத்தில் குறிப்புரையை நுழைப்பதற்கு சரியான குறியீடு எங்க இருக்கு? செகண்ட் ஒன்னை பாருங்க. கரெக்டா? oh அதாவது கரெக்ட் ஆன்சர் பிள்ளைகள். செகண்ட் ஒன்னா டன். அப்படியே வந்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு அடுத்த கொஸ்டின் எங்க இருக்குன்னு பார்த்தா 36, 17 பிள்ளைங்கள 36, இல்ல 36, தியரட்டிக்கல் கொஸ்டின்ஸும் மேபி வரலாம், செக் பண்ணி வாங்கோ, கவனம். அப்படியே வந்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு 32 வரல 36 இல்லையா? எஸ். பின்வரும் URL-ஐ கருதுக. பின்வருவற்றுள் எது மேற்குறித்த URL-ன் செம்மை நடப்பு வழக்கு? புரோட்டோகால் யார் அப்படிகள்? HTTP, யார் அப்படிகள்? HTTP. அடுத்து அழகா தந்திருக்கு பாருங்க. பின்வரும் HTML குறியீடுகளில் எது கீழே காட்டப்பட்டுள்ள அட்டவணையை பிறப்பிக்கிறது? பிள்ளைகள் கேப்ஷன் வரணும். am I கரெக்ட்? oh முதலாவதுல கேப்ஷன் ஓப்பன் பண்ணி டேபிள் ஓப்பன் பண்ணுறான், பிள்ளை தானே அது? oh டேபிள் பார்டர் வந்து 1 சரி, கேப்ஷன் வந்த பிள்ளைகள் டைம் டேபிள் அதுவும் சரி. முதலாவது TRக்குள்ள TD போட்டிருக்கான். TD போட்ட அப்படி சென்டராகி போல்டார்.
ம் TH வரும். அப்படி விட பார்த்தோம்னு சொன்ன பிள்ளைகள் ரெண்டாவது பாருங்க டேபிள் பார்டர் 1 போட்டிருக்கான் டைம் டேபிள் வந்திருக்கு சும்மா வந்திருக்கு டைம் டேபிள் கேப்ஷன் போடணுமே ஓ அதனால இது பிள்ளை நாலாவது பாருங்க டேபிள் பார்டர் 1 கேப்ஷன் எங்களுக்கு டைம் டேபிள் ஓகே டிஆருக்குள்ள பிள்ளைகள் டிஹெச்சுக்குள்ள டைம் மண்டே டியூஸ்டே வந்திருக்கு பார்ப்போம் இருக்கா டைம் மண்டே டியூஸ்டே ஓகே அடுத்த டிடி இல்லையா ஓ ஸோ ஓ அடுத்த டிடியும் போட்டிருக்கான் கரெக்டாக இருக்கு தானே எங்களுக்கு நாலாவது நாலாவது கரெக்டா இல்லையா ஓ ஒரு 37 ஆன்சர் எங்க இருக்கு நாலாவது ஃபோர்த் ஒன். எஸ் அப்படியே வந்தீங்கன்னா அப்படி எங்களுக்கு எக்ஸாம்பிள் வந்து எங்களுக்கு இல்லை சிலபஸில் அதை இக்னோர் பண்ணுவோம் 39 பாருங்க ஏ ஹேர் ஆஃப் ஸ்ரீலங்கா டாட் HTML டார்கெட் அண்டர்ஸ்கோர் பிளாங்க் ஸ்ரீலங்கா என்ன நடக்கும் பிள்ளைகள் ஒரு இணைப்பு ஒன்று ஏற்படுத்தப்பட்டிருக்கு அந்த இணைப்பை விவரிக்கிற எழுத்து வந்து பிள்ளைங்களுக்கு ஸ்ரீலங்கா இப்போ ஸ்ரீலங்கான்ற பேர்லாம் லிங்க் பண்ணப்பட்டிருக்கு ஸ்ரீலங்காவை கிளிக் பண்ணினா ஸ்ரீலங்கா டாட் HTML ஓப்பன் ஆகும் எங்கே டார்கெட் அண்டர்ஸ்கோர் பிளாங்க் போட்ட பிள்ளைகள் நியூ விண்டோவில் கரெக்டா ஓ சார். புதிய சாளரத்தில் ஓப்பன் ஆகும் பார்ப்போம் எனும் HTML அடையாள ஒட்டு ஸ்ரீலங்கா டாட் HTML எனும் ஆவணத்தை மேலோடி மூலம் காட்சிப்படுத்துவது அதே சட்டகமாம் புதிய சாளரத்தின் மீது வருமா இல்லையா நியூ விண்டோவில் எனவே 39 கான்செப்ட்கள் ரெண்டாவது செகண்ட். யா 40 பாருங்க HTML பற்றிய கூற்றுக்களை கருதுக கேட்டக்களி சரியான கூற்று பாப்பமா ஒரு நன்றாக அமைந்த HTML ஆவணம் ஒரு தலை உடல் எனும் இரு பகுதிகளை கொண்டிருத்தல் வேணும் கரெக்டான பிள்ளைகள் ஹெட்டும் Oh, முடியும் sir. இருக்கும் நார்மலா ஒரு பெஸ்டான வெல் ஃபார்ம்டான ஒரு HTML ஃபார்ம் ஒரு HTML ஆவணம் ஒரு கணினி செயின் எல்லாம் HTML கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜா நோ இல்ல. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்ற பிள்ளைகள் நாங்கள் எங்களோட லாஜிக்கை யூஸ் பண்ணணும் பைத்தனுக்கு யூஸ் பண்ண மாதிரி பிஹெச்பிக்கு யூஸ் பண்ண மாதிரி இஃப் கண்டிஷன் லூப் எல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படி யூஸ் பண்ணுறது தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் HTML எங்களுக்கு கணினி செயினல் மொழி உள்ள அது வந்து மீ உரை சுட்டு மொழி பிள்ளைகள் லைக் எங்களுக்கு மார்க்அப் லாங்குவேஜ் தான் யார் HTML ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இல்லை பி என்பது பிள்ளை XML வந்து மார்க்அப் லாங்குவேஜ் தான் ரைட் ஒரு ஆவணத்தின் காட்சியை வடிவமைப்பதற்காக என்ன ஃபார்மேட் வெள்ளை வழிகள் ஒயிட் ஸ்பேசஸ் தத்தல்கள் வெற்றுக்கோடுகள் ஆகியவற்றை எப்போதும் பயன்படுத்தலாம் நாங்கள் HTML ஆவணத்தில் பிள்ளைகள் ஸ்பேஸ் எல்லாம் பயன்படுத்தக்குள்ள டெப்பை பயன்படுத்தக்குள்ள அந்த ஸ்பேஸை வந்து எடுக்குமா சிஸ்டம் இல்ல. இல்ல இல்லை இது வருமா இல்ல. வராது உடற்பகுதியின் உள்ளடக்கம் வலைமையுடையால் காட்சிப்படுத்தப்படுது எஸ் ப்ரௌசரால் பிள்ளைகள் காட்சிப்படுத்தப்படுவது பொடியின் நாங்கள் எழுதப்படுகின்ற விடயங்கள் தான் இல்லையா அப்போ ஏயும் டியும் மாத்திரம் சரி எங்க இருக்கு ஃபர்ஸ்ட் ஒன். ஃபர்ஸ்ட் ஒன் குட் ஃபர்ஸ்ட் ஒன்னா அப்படியே வந்தீங்கன்னா பிள்ளைகள் வேற கொஸ்டின்ஸ் எங்க இருக்குன்னு பாருங்க இல்ல அவ்வளோதானா சார். அவ்வளோதான் இல்லையா ஸ்ட்ரக்சர் வந்திருக்கான்னு பார்த்தா ஸ்ட்ரக்சர் வந்திருக்காது இல்ல சார். எஸ்ஏ வந்திருக்கான்னு பார்த்தா ஸ்ட்ரக்சர் வந்துருக்கு சார். செகண்ட் ஒன். ஸ்ட்ரக்சரா ஓ ஸ்ட்ரக்சரில் செகண்ட் ஒன்னா பார்ப்போம் முதலாவது ஸ்ட்ரக்சர் ரெண்டாவது ஸ்ட்ரக்சர் இல்லையே அது முதல் அது இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் இல்லையா எஸ்ஏ வந்திருக்குமாக்கும் அந்த காலம் எஸ் ரெண்டாவது எஸ்ஏ வந்திருக்கு எஸ்ஏ ரெண்டாவது ஒரு HTML ஆவணத்தில் ஒரு பந்தி அடையாள ஒட்டுக்கும் ஒரு முறிப்பு அடையாள ஒட்டுக்கும் ஒரு வலை மேலோடி காட்டும் துளங்கள் யாவை பரகிராஃபுக்கும் பிரேக்குக்கும் என்ன துளங்களை காட்டும் பரகிராஃப் நாங்கள் இல்லாமலிகள் பரகிராஃப் என்பது பந்தி அமைத்தலுக்காக பயன்படுத்தப்படும் ஒரு ஒட்டாகும் இந்த ஒட்டு பயன்படுத்தப்படுகிற போது குறித்த ஒட்டிற்கு மேலும் கீழும் ஒரு வெற்று இடைவெளியை பிறப்பிக்கும் எஸ் ஓ சார். ஒரு வெற்று இடைவெளி காட்சிப்படுத்தப்படும் அழகா போடலாம் பிரேக்குக்கு என்ன எழுதலாம் பிஆர் ஒட்டு பயன்படுத்தப்பட்டதன் பிறகு எழுத்து அல்லது ஏதாவது ஒரு மூலகம் அடுத்த வரியில் காட்சிப்படுத்தப்படும் கரெக்டா ஓ எஸ் பின்வரும் HTML குறிமுறை கூறு காட்டப்படுகின்ற போது காட்சிப்படுத்தப்படுவது யாது அக்காட்சியில் வெற்று கோடுகள் இருப்பில் அவற்றை குற்றிட்ட கோடுகளின் மூலம் தெளிவாக குறிப்பிடுக இப்போ ஸ்பேசஸ் வந்து அப்படிகள் டாட்டட் லைன்ல காட்டட்டுமா சரி பார்ப்போம் இப்போ உங்களுக்கு முதலாவது பேராகிராஃப் இல்லையோ முதலாவது வாரம் எப்போ நாங்கள் காட்டலாமா ஏழாவது இல்ல. ஸோ
எங்களுக்கு பேராகிராஃப் பயன்படுத்திக்க பிள்ளைகள் இது எங்களுக்கு வரப்போகுது கரெக்ட் ஓ sir. ஓகே தென் பிரேக் போட்ட பிள்ளைகள் அடுத்த லைனில் என்ன ஓ சார் அடுத்த லைனில் யார் வரப்போ எங்களுக்கு Will not Will come back. வில் நாட் கம் பேக் அகைன்னு சொன்னது வரப்போ பிள்ளைகள் இல்லையா ஓ இந்த டெக்ஸ்ட் எங்களுக்கு வரும் இப்போ நாங்கள் போடுவோம் பாருங்க உங்களுக்கு இது வந்த மாதிரி பிள்ளைகள் அடுத்து வரப்போது வில் நாட் கம் பேக் Again. எகைன்ன்றது வரப்போகுது பிள்ளைகள் பேராகிராஃபை க்ளோஸ் பண்ணுறோம் இல்லையோ ஓ பேராகிராஃபை க்ளோஸ் பண்ணால் நிச்சயம் பிள்ளைகள் எங்களுக்கு ஒரு கேப் இல்ல. விட்டு தான் அடுத்த லைனில் எங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் கரெக்ட் Oh, Oh. sir. இப்போ இந்த கேப்பை நாங்கள் எப்படி காட்ட சொல்லிக்கான் குற்றிட்ட Dotted line. கோடுகளால் காட்ட சொல்லிக்கான் கரெக்டா ஓ ஸோ இதானுங்கட கேப் அப்போ அடுத்த லைனில் சொல்லுங்க ஃப்ரம் த From the நர்சரி to high school. நர்சரி டு ஹை ஸ்கூல் என்று வரப்போ இல்லையா ஹை ஸ்கூல் இப்படியே Learn சேர்ந்து the தானே best. வரும் அவன் கீழே அடிச்சாலும் நமக்கு சேர்ந்து தான் வரும் Oh என்ன பிரேக் பண்ணலையே oh sir. we learned the best கரெக்டா Oh sir. இப்போ லாஸ்டா முடிக்கிற பி டேக்கட அந்த கேப்பங்களால காட்ட முடியுமா இயலாது இன்னொரு எலிமெண்ட் வந்திருந்தா கேப்பை காட்டிருக்கலாம் சும்மா காட்டுமா Oh இல்ல. இதான ஆன்சர் கரெக்ட் Oh டவுட் இருக்கா யாருக்கும் இல்ல sir. ரைட் இன்னொரு எலிமெண்ட் ஏதாச்சும் ஒன்று டைப் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னா இந்த ஃப்ரம் த நர்சரி டு ஹை ஸ்கூல்னு சொல்ற டெக்ஸ்ட் கீழே வார கேப்பை காட்டிருக்கலாம் இது முடிய போறதான பிள்ளைகள் முடியக்குள்ள வார ஒயிட் ஸ்பேஸும் தொடங்கக்குள்ள வார ஒயிட் ஸ்பேஸும் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையே ரைட் அதனால நாங்கள் போட மாட்டோம் சரி டன் இப்போ அடுத்தது பாருங்க அக்ரி ஸ்ரீலங்கா எனும் கம்பெனிக்கு கீழே தரப்பட்டுள்ள வார ஒரு வலைப்பக்கம் தேவைப்படுகிறது பார்ப்போம் அக்ரிகல்ச்சர் இன் ஸ்ரீலங்கா ஹெட்டிங்கில் இருக்கு பிள்ளைகள் இங்கே ஒரு பிக்சர் ஒன்று என்டர் பண்ணப்பட்டிருக்கு இங்கே ஒரு டெக்ஸ்ட் இருக்கு பிள்ளைகள் இங்கேயும் ஒரு டெக்ஸ்ட் இருக்கு கண்டிப்பாக இதுங்களுக்கு பேராகிராஃபுக்குலாம் இருக்கணும் காரணம் என்ன பிள்ளைகள் மேலும் கீழே எப்போ தெரியும் Oh எஸ் த மெயின் பிளான்டேஷன் கிராப்ஸான்னு சொன்னதும் பிள்ளைகள் எங்களுக்கு மேலும் கீழும் கேப்பட் தான் வந்திருக்கு இதே நீங்கள் டி வந்து எங்களுக்கு பிள்ளைகள் அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டில் வந்திருக்கு இல்லையா oh sir. தினங்களுக்கு லிங்க்ஸ் டு அக்ரிகல்ச்சர் ஃபர்ம்ஸ் அதுக்கு கீழே பிள்ளைகள் எங்களுக்கு ஜேயா Link. ஜாவா என்ன தெரியாது ஜே அக்ரோ டெக்னாலஜிஸ் லங்கா அக்ரி சிஸ்டம் பிரைவேட் லிமிடெட் கீழே எங்களுக்கு கோடு வந்திருக்கு மேபி இது லிங்காக கூட இருக்கலாம் பார்ப்போம் என்ன சொல்கிறான்னு சொல்லி மேற்குறித்த வலைப்பக்கத்தை ஆக்குவதற்கு ஒரு HTML குறிமுறை எழுதுக நம்ம கோடிங்கள் வேணுமா பிம்ப கோப்பின் பெயர் agrisl.jpg என கொள்க ஜெய் அக்ரோ டெக்னாலஜிஸ் லங்கா அக்ரோ சிஸ்டம் பிரைவேட் லிமிடெட் எனும் இணைப்புகள் முறையே ரைட் அது லிங்க் தான் எனும் கடப்படங்களுடன் இணைக்கப்படல் வேண்டும் ஓகே எழுதுவோமா கோடிங்க sir. Okay sir. சொல்லுங்க எங்களுக்கு ஆரம்பத்தில் பிள்ளைகள் Let's do. ரைட் நான் வந்து இங்கே கோடிங்களுக்கு ஸ்பேஸ் ஒடுக்க எடுக்கிறேன் டன் சொல்லுங்க எழுதுறாங்க கோடிங்க முதலாவது பிள்ளைங்களுக்கு HTML கரெக்ட் Oh இந்த காலத்தில் sir. நாங்கள் எழுத போகிறோம்னா டாக் டைப் HTML. HTML அதுக்குள்ள எங்களுக்கு HTML HTML அதுக்குள்ள ஹெட் head ஹெட்டுக்குள்ள பிள்ளைகள் டைட்டில் title. டைட்டில் என்ன போடணும் பாருங்க இந்த ப்ரௌசர் எல்லாம் தந்திருக்கான் அக்ரி Yes sir. எஸ்எல் குட் Yes. இப்போ யாரை முடிக்க அப்புறம் டைட்டில் அண்ட் தென் யாரை முடிக்க அப்புறம் பிள்ளைகள் ஹெட் இப்போ எங்களுக்கு பாடியை ஸ்டார்ட் பண்ணுவோம் டன் Oh நீங்க சொல்லுங்க பிள்ளைகள் பாடிக்குள்ள அக்ரியின் ஸ்ரீலங்கா என்பது H1 போடலாமா கடும் பெருசாக தான் இருக்கு sir. எங்களுக்கு அப்போ Oh H1 டெக்ல நாங்கள் அழகா போடுவோம் பிள்ளைகள் அக்ரிகல்ச்சர் in Sri Lanka. அக்ரிகல்ச்சர் இன் ஸ்ரீலங்கா இன் ஸ்ரீலங்கா டன் அது கீழே பிள்ளைங்களுக்கு இப்போ நாங்கள் H1 க்ளோஸ் பண்ணுவோம் H1 க்ளோஸ் ஆகுது டன் அது கீழே எங்களுக்கு பிக்சர் ஒன்று இன்சர்ட் பண்ணப்பட்டிருக்கலாம் Oh sir. பிக்சர் இன்சர்ட் பண்ணணும்டா இதுக்கு நாங்கள் யாரை யூஸ் பண்ணணும் ஐஎம்ஜி Again எஸ்ஆர்சி நான் வந்திருக்கோம் SRC. Oh அவங்க பிக்சருக்கு ஏதோ பேர் சொன்னாங்களே அந்த பேர் இருக்கா பார்ப்போம் பேர் எங்களுக்கு சொல்கிறாங்க அப்படிகள் agriSL.jpg நாங்கள் போடுவோம் பாருங்க ஐஎம்ஜி எஸ்ஆர்சி இன்வெர்டட் கமாக்குள்ள agriSL டாட் dot J. ஜேபிஜி எங்களுக்கு ஆல்டர்னேட் நேம் பற்றி பேசலை அதே மாதிரி பிள்ளைகள் சைஸ் பற்றி எல்லாம் பேசல இல்லையா விரும்பினா Oh sir. போடுவோம்
விரும்பினா போடுங்க, பிரச்சனை இல்லை. அண்ட் ஆல்டர்னேட் நேம் சைஸ் மட்டும் மென்ஷன் பண்ணி விட்றாங்க, இந்த சைஸ் அவங்க சொல்லலையே. ரைட். இப்போ நெக்ஸ்ட் எங்களுக்கு பிள்ளைகள் நாங்கள் மதிச்சிட்டோம். இந்த கீழே ஒரு பந்தி ஒன்று எங்களுக்கு இருக்கேன். ஆம் சார். இந்த பந்தி எங்களுக்கு பிள்ளைகள் நிச்சயம் பேராகிராஃபுக்குள்ளாம வரும். ஏண்டா மேலும் கீழும் கேப் வந்திருக்கலையோ, ஓ அப்போ நாங்கள் போடுவோம் பாருங்க. பேராகிராஃப் டெக்ல ஸ்ரீலங்கா அந்த பந்தி அப்படி வருமா? ஓகேவா? ஓ சார். இதுக்குள்ள வார்த்தை அப்படியே பார்த்து எழுதுங்களா? நான் எழுதலை, டைம் போதே. அது கீழே இறங்கும். அது கீழே த மெயின் பிளான்டேஷன் கிராப்ஸான்னு சொல்லி இதுவும் எங்களுக்கு மேலும் கீழும் கேப்பட்டிருக்கா இல்லையா? ஓ அப்போ அதுவும் நிச்சயம் யாருக்குள்ள இருக்கணும்? பேராகிராஃப்ல. பேராகிராஃபில். அப்போ அடுத்த பேராகிராஃபில் பிள்ளைகள் நாங்கள் போடலாம் த மெயின் பிளான்டேஷன் கிராப்ஸா என்பது பிள்ளைகள் வரப்போகுது. அதில் மாற்றம் கிடையாது, அதுவும் எங்களுக்கு பேராகிராஃப் தான். ரைட். அது கீழே டீ, ரப்பர், கோகனட் இது மூன்றும் ஆர்டர் லிஸ்டா அன்ஆர்டர் லிஸ்டா? என்னோட லிஸ்ட். அப்போ அன்ஆர்டர் லிஸ்ட்ல யாரும் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்? யூஎல். யூ அந்த யூஎலுக்குள்ள வர டீ, ரப்பர், கோகனட்லாம் யார் பிள்ளைகள்? எல்ஐ லிஸ்ட் ஐட்டம். டீ எல்ஐ க்ளோஸ் பண்ணுவோம். அடுத்த எல்ஐ சொல்லுங்க பிள்ளைகள். இப்போ ரப்பர் எல்ஐ க்ளோஸ் பண்ணுவோம். தென் அடுத்த எல்ஐ பிள்ளைங்களுக்கு கோகனட். இப்போ அந்த எல்லையை க்ளோஸ் பண்ணுவோம். இப்போ ஜூவலை க்ளோஸ் பண்ணுவோம். ஓகேவா? டன். இப்போ கெஸ் பண்ணுவோம் எங்களுக்கு அந்த லிங்க்ஸ் டு அதுவும் மேலும் கீழும் கேப் விட்டுருக்கே. அப்ப அதுவும் யாரா இருக்கலாம்? பேராகிராஃப். அதுவும் பேராகிராஃப் இருக்கலாம் இல்லையா? அதுவும் பேராகிராஃப் இருக்கலாம். அப்ப நாங்க போடுவோம் பாருங்க. அப்ப அடுத்த பேராகிராஃப் அந்த பேராகிராஃப்ல போடுவோம் பாருங்க. லிங்க்ஸ் டு அக்ரிகல்ச்சர் ஃபர்ம்ஸ். இப்போ பி நாங்க முடிப்போம். இப்போ அதுக்குள்ள 2 லிங்க் இருக்கு பிள்ளைகள். அந்த லிங்கை சொல்லிக்கானல யார் யார் ஓபன் பண்ணணும்னு சொல்லி பார்ப்போம். இது லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயோ. ரைட். சொல்லுங்க. இதுல முதலாவது பிள்ளைங்களுக்கு ஏ ஹாரஃப் இன்வெர்டட் கமாக்குள்ள எந்த சைட் ஓபன் ஆகணும்னு சொல்லியிருக்கான்னு சொல்லுங்க முதலாவது. ரைட். அதாவது ஏ ஹாரஃப்ல http :/www. jagrotech.com கரெக்டா? எங்க ஓபன் ஆகணும்லாம் சொல்லலை, கரெக்டா? எங்க ஓபன் ஆகணும்லாம் சொல்லலை. அப்ப எங்க ஓபன் ஆகணும்னு சொல்லாட்டி பிள்ளைகள் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, நாங்க எப்படியும் போடலாம். நான் இதில் ஃபோன் சைஸை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிட்டேன், மேலே இருக்கிற பிரச்சனை இல்லை உங்களுக்கு. ஃபோன் சைஸை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணுறோம் பாருங்க. ரைட், விளங்குதானே? ஓகே. இப்போ கவனிமா எங்களுக்கு. அப்போ எங்களுக்கு வந்துரு பிள்ளைகள் ஏ ஹாரஃபில் www.jagrotech.com. இப்போ நாங்கள் இதை முடிச்சிட்டு பிள்ளைகள் இப்போ நியூ விண்டோவில் ஓப்பன் ஆகிறேன்னா நாங்கள் அதை பற்றி கன்சிடர் பண்ணியிருக்கணும். இப்போ ஏ ஹாரஃபுக்குள்ளே வர டெக்ஸ்ட் என்னவா இருக்குன்னு சொல்லுங்க. அந்த ஏ டேக்குள்ளே டிஸ்கிரைப் பண்ணுறது ஜெய் அக்ரோ டெக்னாலஜி. ஓகேவா? இப்போ நாங்கள் இந்த ஏ டேக்கை முடிப்போம். இதே மாதிரி இன்னொரு ஏ டேக் வரப்போதா இல்லையா? எங்களுக்கு அடுத்த வரணும்னா நாங்கள் யாரை போடணும்? பிஆர் டேக். பிஆர் டேக் போடத்தான் அடுத்த லைனுக்கு இறங்கும், கரெக்டா? இறங்கணும்டா நாங்கள் யாரை போடணும்? பிஆர் டேக் போடணும். அது மாதிரி மீண்டும் அடுத்த லிங்குக்கு பிள்ளைகள் ஏ டேக் ஏ ஹாரஃப் சொல்லுங்க. http :/www. அங்கால lkagri.sys.com. கிளியர்? இதை நாங்கள் பிள்ளைகள் கிளிக் பண்ணுகின்ற போது எங்களுக்கு ஓப்பன் ஆகணும். எதை கிளிக் பண்ணணும்? லங்கா அக்ரி சிஸ்டம்ஸ் பிரைவேட். இதை கிளிக் பண்ணினால் எங்களுக்கு இந்த லிங்க் வந்து ஓப்பன் ஆகணும். அவ்வளவுதானே? கடைசியா நாங்கள் பிள்ளைகள் மறக்காம பாடியை க்ளோஸ் பண்ணணும். HTML க்ளோஸ் பண்ணணும். கிளியர்? ஸ்பீடாக எழுதுனீங்கன்னா சரி. இந்த பேராகிராஃபுக்குள்ள வார்த்தை மட்டும் நான் ஃபுல்லாக டைப் பண்ணலை, நீங்கள் டைப் பண்ணி எடுங்க. ஈஸியான கொஷின். ரைட். இதோட 2000
12ஆம் ஆண்டு முடியுது. இப்போ 2013ஆம் ஆண்டுக்கு வருவோம் இல்லையா? ரைட். ஓகே இந்த முறையும் உங்களுக்கு எஸ்ஏ வரும் போல. ஆனா இப்போ வர எஸ்ஏல வந்து கோடிங் எழுதுறது இல்ல, கோடிங் தந்துட்டு எக்ஸ்பிளனேஷன் இப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கான். ஆனா எழுதலாம், அது உங்களுக்கு இன்னும் லேசே. இப்பெல்லாம் கோடிங்கை படிச்சுட்டேன்னா சரி. ஓகே, இப்போ 2013ஆம் ஆண்டு எம்சிக்யூ பார்ப்போம். 2013ஆம் ஆண்டு எத்தனையாவது எம்சிக்யூ? முப்பத்தி ஆறு அதுக்கு முதல்ல இல்லையா 13ல? ஒரு செக் பண்ணுங்க, இல்லைன்னு எடுக்க தேவையில்ல. இல்ல சார் இல்லையா? இல்ல 13, 14 இல்லை இல்லையா? சார் எல்லாம் இல்லை. 36 36 ഇവിടെ போட்டிங்க அப்போ தேவையில்ல. ரைட், 36. ஓகே, எஸ். பாருங்க, 36 மட்டும் இல்லை பிள்ளைகள், 35 வரும். அதுவும் வெப்சைட்டோட ஹோஸ்ட் பண்ண தேவையான கூறுகள் சம்பந்தப்பட்ட கொஸ்டின் தான். பார்ப்போம். பின்வரும் கூறுகளை கருதுக. வலைப்படைப்பாக்க கருவி, வெப் ஆத்தரிங் டூல். இந்த படைப்பாக்க கருவி என்ற பிள்ளைகள் வெப்சைட் உருவாக்க நாங்கள் கோடிங் பண்ணுறோம் இல்லையோ? ஓ சார் இந்த கோடிங் பண்ணி வெப்சைட் உருவாக்குறதுக்கு பதிலாக சில டூல் எங்களுக்கு இருக்கு. ட்ரீம் வீவர் இந்த மாதிரி சில டூல்ஸ் இருக்கு பிள்ளைகள். இந்த டூலை பயன்படுத்தி நாங்கள் தூக்கி போட்டு வெப்சைட் உருவாக்கலாம். இந்த பிக்சர் என்ற டூல் இருக்கும். பிக்சர் என்ற டூலை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி போட்டுட்டு பிக்சரை இன்சர்ட் பண்ணுறேன். பேராகிராஃப் பண்ணா பேராகிராஃப் அப்படியே தூக்கி போட்டு இன்சர்ட் பண்ணுறேன். வெப்சைட் நாங்கள் கோடிங் எழுதுறதுக்கு பதிலாக இப்படி கோடிங் எழுதாமலே வெப்சைட் உருவாக்க ஹெல்ப் பண்ணுற ஒரு டூல் தான் எங்களுக்கு யார் அப்படி வெப் ஆத்தரிங் டூல். ரெண்டாவது பாருங்க, பி டொமைன் நேம் இருக்கு. டொமைன் நேம் யார் அப்படிகள்? ஒவ்வொரு வெப்சைட்டுக்குமான பேர். இப்போ நாங்கள் ஒரு வெப்சைட் உருவாக்குனா அந்த வெப்சைட்டை நாங்கள் லான்ச் பண்ணணும். என்ன ப்ராக்டிக்கலா லைவா வந்து லான்ச் பண்ணணுமா இல்லையா? லைவா லான்ச் பண்ணணும் அப்படிகள் ரெண்டு விஷயம் எங்களுக்கு தேவை. ஒன்று டொமைன் நேம், ரெண்டாவது ஹாஸ்டிங். ஒன்று டொமைன் நேம், ரெண்டாவது யார் அப்படிகள்? ஹாஸ்டிங். திங்க் பண்ணி பாருங்க, நீங்க ஒரு கடை வைக்க போறீங்கன்னு சொன்னா அந்த கடையை கட்ட ஒரு வளவு தேவைதானே? அது ஒரு கடை ஒன்று தேவைதானே எங்களுக்கு? கடையை நாங்கள் எங்களுக்கண்டே கடையை கட்டலாம், அல்லது கடையை நாங்கள் ரெண்டுக்கும் எடுக்கலாமா இல்லையா? ஓ சார் அந்த கடைக்கான இடத்தை நாங்கள் சொல்லுவோம் ஹாஸ்டிங். எங்கெங்கட கடையை கட்ட போறோமோ அந்த இடம் எங்களுக்கு யார் அப்படிகள்? ஹாஸ்டிங். அந்த கடைக்கு வைக்கிற பேர் வந்து டொமைன் நேம். லேண்டோ உங்களோட வெப்சைட்டை எந்த சர்வரில் நாங்கள் ஹோஸ்ட் பண்ண போகிறோமோ அந்த சர்வர் தான் எங்களுக்கு ஹோஸ்டிங். ரைட்டா? சர்வர் தான் ஹோஸ்டிங். சர்வர்ன்றது என்ன சர்வர்? வெப் சர்வர். எந்த சர்வரில் நாங்கள் ஹோஸ்ட் பண்ணுவோம்? வெப் சர்வரில். வெப் சர்வர் நாங்கள் எங்களுக்கு உருவாக்கி எடுக்கலாம், அல்லது சில நிறுவனங்கள் எங்களுக்கு ஆஃபர் பண்ணது காசு கொடுத்து நாங்கள் ரெண்டல் மாதிரியும் யூஸ் பண்ணலாம். ஹோஸ்டிங். அந்த ஹோஸ்டிங்கில் தூக்கி எங்களோட வெப்சைட்டை போடக்குள்ள எங்களோட வெப்சைட்டுக்கு நாங்கள் ஒரு பேர் வைக்கணும் இல்லையோ? அந்த பேர் எங்களுக்கு யார் அப்படிகள்? தனித்துவமான டொமைன் நேம் உண்டு. கிளியர்? மேற்குறித்த உருப்படிகளுள் இணையதளத்தை விருந்தோம்பலருக்கு ஹோஸ்டிங்குக்கு ஏற்ப அமைக்க அத்தியாவசியமானவை. ஹோஸ்டிங் பண்ண என்னென்ன தேவைன்னு கேட்டிருக்கு. வெப் ஆத்தரிங் டூல் வந்து ஹோஸ்டிங்குக்கு தேவையா? இல்ல நோ நீட். வெப் ஆத்தரிங் டூல் வந்து வெப்சைட்டை டெவலப் பண்ணத்தான். ஓ ஆள்களை பேர் வேணுமா இல்லையா ஹோஸ்டிங்குக்கு? கண்டிப்பா ஓ சார் கண்டிப்பா டொமைன் நேம் எங்களுக்கு தேவை. டொமைன் நேம் இல்லாட்டி எப்படி நாங்கள் வெப்சைட்டை லான்ச் பண்ணுறேன்? எந்த வெப்சைட் என்ன காரணம்டா எந்த வெப்சைட்டுக்கான டொமைன் நேம் உங்களுக்கு தெரியணும் இல்லையா? டொமைன் நேம் தான் யூனிக் நேம். அப்போ எங்களுக்கு வரும். வலைப்பக்கம் வேணுமா இல்லையா? ஹாஸ்டிங் வேணுமெண்டா இப்போ நாங்கள் ஹாஸ்டிங் பண்ண போகிறோம்டா பிள்ளைகள் வெப்சைட்டை தானே ஹோஸ்ட் பண்ண போகிறோம். வெப்சைட்டை தான் நல்லா ஆக்கப்பட்டிருக்கும். ஓ ஒரு வலைப்பக்கம் பல வலைப்பக்கங்கள் சேர்ந்து தான் வலைத்தளம் ஒன்று உருவாருது. வெப் பேஜஸ் வரும். ஹாஸ்டிங் பண்ண வெப் பேஜ் கண்டிப்பாக தேவை. வலைச்சேவையகம் வெப் சர்வர் தேவை இல்லையா? அதானே ஹாஸ்டிங். பிசிடி ஆகிய எல்லாம் எங்க இருக்கான்னு சார்? அஞ்சாவது. 36 பாருங்க. HTML பக்கத்தில் தலையங்கம் இடுவதற்கு பயன்படுத்தும் டேக் கடும் லேசி பிள்ளைகள் எங்க இருக்காங்க? H2. H1ல இருந்து H6 வரை எது வரைக்கும் வரும்? ரெண்டாவது. தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக
புதிய மார்க்அப் லாங்குவேஜை வரையறுப்பதற்காக பின்பற்றல் எதனை பயன்படுத்தலாம் என்று கேட்டிருப்பீர்கள். இந்த டேட்டாவை எக்ஸ்சேஞ்ச் பண்ண யூஸ் பண்ற மார்க்அப் லாங்குவேஜ் வந்து XML. நம்ம சிலபஸ்ல இல்லையே. ஓ ம். சார். டேட்டா ஷேரிங் பண்றதுக்கு யூஸ் பண்ற மார்க்அப் லாங்குவேஜ் யார் பிள்ளைகள்? XML. எக்ஸல். பட் இது நம்ம சிலபஸ்ல இல்லை. ரைட். இப்போ இதுக்கு சொல்லுங்க பிள்ளைங்களுக்கு. கீழே தரப்பட்டுள்ள HTML குறிமுறை கூற்றை கருதுக. கேட்ட பிள்ளைகள் மேற்குறித்த HTML கூற்றின் வரி விளைவை சரியாக காட்டுவது. DL என்றா டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் இல்லையோ. ஓ ஓ சார். DT என்றா டீச்சர். DD என்றா பிள்ளைகள் அதில் டிஸ்கிரிப்ஷன். இப்போ டீச்சர் அதுக்குள்ள டிஸ்கிரிப்ஷன், ஸ்டூடெண்ட் அதுக்குள்ள டிஸ்கிரிப்ஷன். எங்க இருக்கு விட? ஃபர்ஸ்ட் ஒன். ஃபர்ஸ்ட் ஒன். ஹைஃபனோ காலனோ நாங்கள் பயன்படுத்தலையே. ம். நேரடி விட பாத்திய மதிக்கலாம். எங்க இருக்கு பிள்ளைங்க 38க்கு? ஃபர்ஸ்ட் ஒன். ஃபர்ஸ்ட் ஒன். ஃபர்ஸ்ட் ஒன். டீச்சர் எங்களுக்கு DL, DD போட்டோம்டா பிள்ளைகள் எங்களுக்கு மொத்தமா DL. அதில் டீச்சர் DT, இது DD. இது DT ம். டெஃபினிஷன் டேர்ம் இல்லையோ. டெஃபினிஷன் டேர்ம் இது டிஸ்கிரிப்ஷன் அந்த டெஃபினிஷன் டேர்முக்கு. இது எங்களுக்கு டெஃபினிஷன் டேர்ம், இது டிஸ்கிரிப்ஷன். ஸோ ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஒன். 39 பாருங்க. பின்னொற்றொல் HTML ஒட்டுக்கள் தொடர்பாக சரியானது. டெக்ஸ்ட் பார்ப்போம். BR பயன்படுத்தப்படுவது படத்தின் முன்னும் பின்னும் வெற்று வரியை காட்டுவதற்காக. முன்னும் பின்னும் வெற்று வரியை காட்டுவது பேராகிராஃப் டெக். ஓ சார். பேராகிராஃப். paragraph. ப்ரீடெக் பயன்படுத்துவது பாடத்தின் முன்னும் பின்னும் வெற்று வரியை காட்டுவதற்கு. வருமா இல்லையா? ஓ. மூணாவது ஏன் இப்போ பிள்ளைக்கு இது பார்ப்போம். BR பயன்படுத்தப்படுவது பாடத்தின் முன்னால் வெற்று வரியை காட்டுவதற்கு. பிள்ளை பின்னால் வெற்றி வரைக்கும். வெற்று வரியை காட்டாது. வெற்று வெற்று வரி வெற்றி வரி. அடுத்த லைனுக்கு கொண்டு போவோம் ஆப்ஜெக்ட். ஓ சார். பிடெக் பயன்படுத்தப்படுவது பாடத்தில் முன்னால் மட்டும் வெற்று வரியை காட்டுவதற்கு. பிள்ளை அடுத்தது பிடெக் பயன்படுத்தப்படுவது பாடத்தின் பின்னால் மட்டும். பிள்ளை எங்க இருக்கு ஆன்சர்? செகண்ட் ஒன். பாடத்தின் முன்னும் பின்னும் வெற்று வரியை காட்டுவதற்கு. எஸ். அடுத்து பாருங்க பிள்ளைகள் 40 கீழே தரப்பட்டுள்ள HTML குறிமுறை கூற்றுக்களை கருதுக. பார்ப்போம். எம்பட் என்று சொல்லக்கூடிய டேக் வந்து நாங்கள் பயன்படுத்துவது பிள்ளைகள் எந்த ஒரு ஆவணத்தையும் நாங்கள் எம்பட் செய்யலாம். ஏமே கரெக்ட்? ஓ. ஹைட் வந்து 50 போட்டிருக்கு, வித் வந்து 100. SRC. SRCக்குள்ள வந்து பிள்ளைகள் song.mp3. அது கரெக்ட் தானே? ஓ. அதில் மாற்றம் கிடையாது. அது எங்களுக்கு சரி. ஹேரஃபுக்குள்ள song.mp3 சாங். அப்போ சாங்கை கிளிக் பண்ண யாரு டவுன்லோட் ஆகும் பிள்ளைகள் எங்களுக்கு நார்மலா? song.mp3 என்ற சாங்கோட இணைக்கப்பட்டது அந்த mp3 சாங் உண்டு. கரெக்ட்? லிங்க் பண்ணி வச்சிருக்கோம். இது லிங்க் பண்ணிருக்கோம், இது எம்பட் பண்ணிருக்கோம். ஓ. அடுத்து எம்படுக்குள்ள ஹைட் 50, வித் எங்களுக்கு 100. ஹேரஃப் யூஸ் பண்றலையே நாங்கள். SRC பயன்படுத்துகிறேன் எம்படுக்கு. அப்போ சீப்புல மேலே தரப்பட்டுள்ளவற்றுள் song.mp3 எனும் ஆடியோ கோவையை இணைய பக்கத்தில் இணைப்பதற்கு உதவும் குறியீட்டு துண்டு அல்லது துண்டுகள். ஏயும் பியும். பியும் எங்க இருக்கு ஆன்சர்? fourth one. வேற எது வந்திருக்கான்னு பாருங்க. வர இல்ல வர சார். ஆனால் எஸ்ஏ வந்திருக்கு இல்லையா? ஓ. எஸ்ஏல ஸ்ட்ரக்சர். ஸ்ட்ரக்சர் வந்திருக்கு. எஸ்ஏல ஸ்ட்ரக்சரா பார்ப்போம். கீழே உருவில் உள்ள இலங்கை டெஸ்ட் கிரிக்கெட் அணி பற்றிய இணைய பக்கத்தின் ஒரு பகுதியை கருதுக. ஓகே, என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். இருக்கா எலிமெண்ட்ஸ் ஒரு H1 ஒன்று இருக்கு. இங்க கோட் ஒன்று வந்திருக்கா யாரு பிள்ளைகள்? HR ஞாபகம் இருக்கோ? ஆம் சார். கிடைக்கோட்டுக்கு HR. இங்க பாருங்க, இந்த ஸ்ரீலங்கா நேஷனல் கிரிக்கெட் டீம் அது கீழே கோடு வந்திருக்கா இவ்வளோத்துக்கும் ஜூவல் டேக். ஜூவல் டேக்கா ஜூடேக் அல்லது மேபி இதுக்கு லிங்க் பண்ணப்பட்டிருக்கலாம். பார்ப்போம். ஓகே, அப்படியே வரும் எங்களுக்கு. மேலும் கீழும் கேப் வந்திருக்குன்னா நிச்சயம் இது பேராகிராஃப். அக்செப்ட் பண்றீங்களா? இல்லை கொஞ்சம் வளமைக்கு மாறாக ஃபோன் கொஞ்சம் பெருசா இருக்காக்கும் இல்லையா இதுல? ஆம் சார். மேபி எங்களுக்கு ஹெட்டிங் யூஸ் பண்ணியிருக்கலாம் அல்லது பிள்ளைகள் போல்ட் ஆகிருக்கலாம். ரைட், போல்ட் தான் இருக்கு இல்லையா? தடிப்பு தான் இருக்கு. எஸ், பார்ப்போம். ஆம் சார். டீம் ரெக்கார்ட், இண்டிவிஜுவல் ரெக்கார்ட்ஸ், பார்ட்னர்ஷிப் ரெக்கார்ட்ஸ் இதெல்லாம் எங்களுக்கு ஜூவல் டேக். கிழக்கு பார்ட்னர்ஷிப் ரெக்கார்டுன்னு சொல்லி வந்திருக்கு பிள்ளைகள். இங்கே நாங்கள் H1 யூஸ் பண்ணோம்டா இங்கே நாங்கள் H3 யூஸ் பண்ணலாமாக்கும் இல்லையா? H2 யூஸ் பண்ணலாம்.
இதை விட குறைவான சைஸ்லாம் இந்த ஹெட்டிங் எங்களுக்கு இருக்கு. ஆம் இங்கே ஒரு பிக்சர் ஒன்று இருக்கு, IMGSRC உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள். அங்கே ஒரு பேராகிராஃப் உண்டு, இல்லை பேராகிராஃப்ண்டா கேப் வந்திருக்கும். இது IMGSRCக்கு பக்கத்துலேயே டைப் பண்ணியிருக்கோம். கரெக்ட். இந்த ஆ பேராகிராஃப் சார் போட்டிருந்தா இமேஜ் கீழே கேப் வந்திருக்குமே. ஆ சார் இது இமேஜுக்கு பக்கத்துலேயே வருதுன்ற பிள்ளைகள், இமேஜுக்கு பக்கத்துலேயே நாங்கள் டைப் பண்ணிக்கணும். ஆ ஐ மீன் IMG டேக்கை க்ளோஸ் பண்ணி போட்டு டைப் பண்ணியிருக்கணும். அடுத்து எங்களுக்கு ஒரு டேபிள் ஒன்று டிஸ்பிளே ஆகுது பிள்ளைகள். பார்த்தா விளங்குது ஹையஸ்ட் ஹாய் விக்கெட் பார்ட்னர்ஷிப் சொன்னது பிள்ளைகள் கேப்ஷன். கரெக்டா? ஆ கேப்ஷன் இதுக்குள்ள எங்களுக்கு முதலாவது டிஆருக்குள்ள ரன்ஸ் விக்கெட் பார்ட்னர்ஸ் 3 வந்து பிள்ளைகள் எங்களுக்கு 4 column வருது ஒட்டுமொத்தமாக. இதில் ஆ சார் 2வது column வந்து எங்களுக்கு merge பண்ணப்பட்டிருக்கு. இது எதை merge பண்ணுறோம் சொல்லுங்க பிள்ளைகள். 2 புலங்கள் merge செய்யப்பட்டிருக்கு இல்லையா? ஆ அப்ப ஆம் புலங்களை merge பண்ணோம்னு சொன்னா இது என்ன merge பிள்ளைகள் எங்களுக்கு பார்ப்போம். 2 ஹோல் ஸ்பேன் இந்த இதுவும் இதுவும் எங்களுக்கு merge ஆகுது பிள்ளைகள். அப்ப ரெண்டும் எங்களுக்கு செய்யப்பட்டா நாங்க சொல்லுவோம் கால் ஸ்பேன். யாரு? கால் கால் ஸ்பேன் ஸ்பேன் அப்ப நாங்க கோடிங் எழுதக்குள்ள இது எங்களுக்கு முதலாவது டிஆர், ம் ஓ அதுக்குள்ள டிஹெச்சுக்குள்ள ரன்ஸ், அடுத்த ம் டிஹெச்சுக்குள்ள விக்கெட், அடுத்த டிஹெச்சுக்குள்ள கால் ஸ்பேன் 2, அதுக்குள்ள பார்ட்னர்ஷிப். கரெக்ட். பார்ட்னர்ஸ். ம் இப்போ நாங்க டிடியை க்ளோஸ் பண்ணிட்டு டிஹெச்சை க்ளோஸ் பண்ணிட்டு டிஆரை க்ளோஸ் பண்ணணும். திரும்ப ம் அடுத்த டிஆருக்குள்ள பிள்ளைகள் 4 தனித்தனி டிடி. ஓ சார் அதே மாதிரி அடுத்த டிஆருக்குள்ள பிள்ளைகள் 4 தனித்தனி டிடி. ஓ கொஸ்டனை பார்ப்போம். மேற்குறித்த இணைய பக்கத்தை உருவாக்கும் cricket.html எனும் கோப்பில் HTML ஆவணத்தின் ஒரு பகுதி கீழே தரப்பட்டுள்ளது. இணைய பக்கத்தை காட்சிப்படுத்துவதற்கு பொருத்தமான ஒட்டுக்களை இட்டு HTML ஆவணத்தின் வெற்றிடங்களை நிரப்புக. குறிப்புகள்: ஸ்ரீலங்கா நேஷனல் கிரிக்கெட் டீம் எனும் சொற்றொடரில் பயனர் கிளிக் செய்ததும் team.html எனும் ஆவணம் காட்சிப்படுத்தப்படல் வேண்டும். அப்படின்னா நிச்சயம் இங்கே ஏற்படுத்தப்பட்டது பிள்ளைகள் லிங்க் தான். இங்கே நமக்கு வந்து யார் பிள்ளைகள்? இது லிங்க் லிங்க் தான். ரைட். அப்போ ஏ ஹேர் ஆஃப். ஓகே. ஓ மேற்குறித்த இணைய பக்கத்தில் உள்ள பிம்பத்தின் ஆதார மூலக்கோவையின் பெயர் வந்து cricket.jpg. சோர்ஸ் ஃபைல் எங்களுக்கு cricket.jpg. cricket.jpg எனும் பிம்பத்தின் இணைப்பானது பிம்பத்திற்கு மாற்றாக கிரிக்கெட் எனும் விவரணத்தை கொண்டிருத்தல் வேண்டும். மாற்று விவரணத்தை நாங்கள் சொல்றது ஆல்டர்னேட் நேம். ஓ ஓ ம் இப்போ எங்களுக்கு கோடிங்க்கு வருவோமா? ரைட். ம் ஏ ஹேர் ஆஃப் ஹெட்டுக்குள்ள டெஸ்ட் கிரிக்கெட் என்பது யார் வரைக்கும் கெஸ் பண்ணுங்க. டெஸ்ட் கிரிக்கெட் யாருமோ எங்களுக்கு டைட்டில் Title. வெரி குட். இது வந்து எங்களுக்கு டைட்டில். இது டைட்டில் இது எங்களுக்கு பிளேல் டைட்டில் இல்லையா? வெயிட் பண்ணுங்க, நான் வந்து ரெண்டையும் ஓப்பன் பண்றேன். பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்குமே. வெயிட். ஓகே. இப்போ விளங்குதான் இல்லையா? ஆம் சென்ற முறை பார்வையில் டன். ம் இப்போ சொல்லுங்க பிள்ளைகள், எங்களுக்கு முதலாவது இந்த ஹெட்டுக்குள்ளவாது யார் இருக்கும்? டைட்டில். டைட்டில் இது எங்களுக்கு டைட்டில். இதுவும் யார் பிள்ளைகள்? டைட்டில் டைட்டில். இது லென்த்தியாக போகுது, அதனால் நான் சொல்லிடுறேன்னா இது எங்களுக்கு பிள்ளை டைட்டில். இதுவும் டைட்டில். பாடிக்குள்ள இந்த ஸ்ரீலங்கா டெஸ்ட் கிரிக்கெட் ரெக்கார்ட்ஸ் பிள்ளைகள் நாங்கள் H1க்குள்ளே போடலாமா இல்லையா? ஆம் அப்போ இது எங்களுக்கு H1ன்னு சொன்னால் அங்கால க்ளோஸ் ஆகிற மாதிரி காட்டணும். இங்கே பாருங்க, இது எங்களுக்கு ஒரு H1ன்னு போட்டால் அங்கால க்ளோஸ் பண்ணுறது தரலையே, நாங்கள் க்ளோஸ் பண்ணி காட்டணும் H1. ஓகேவா? ஓ சார் ரைட். அதுக்கப்புறம் எங்களுக்கு பிள்ளைகள் இங்கே ஒரு கோடு ஒன்று வந்துடு, கிடைக்கோடு. அப்போ அதுக்கு நாங்கள் தனியாக என்ன டேக்கை யூஸ் பண்ணணும்? HR. HR. எல்லாம் ஸ்லாஷ் பண்ணுறது. அடுத்த பேராகிராஃபில் தேர்ண்டு வந்து பிள்ளைகள் இந்த ஸ்ரீலங்கா நேஷனல் கிரிக்கெட் டீம் என்பது வந்து லிங்க் பண்ணப்பட்டிருக்கலோ. அப்போ நாங்கள் என்னென்று போடுவோம்? ஏ ஹேர் ஆஃப் இன்வெர்டட் கமாக்குள்ள ஏதோ லிங்க் ஒன்று சொல்லியிருந்தோம். HTML cricket.html என்ன?
ரைட். A hair of cricket.html. HTML தானே சார்? யா பிள்ளைங்களே நீங்க கிரிக்கெட் போட்டிருக்கீங்க. கிரிக்கெட் போட்டு வச்சிருக்கீங்க. team.html. அப்படியா? வெயிட் பண்ணுங்க பார்ப்போம். ஸ்க்ரால் பண்ணுறேன் பார்ப்போம். வெயிட் பண்ணுங்க. இந்த இருக்கு இல்லையா, நேஷனல் கிரிக்கெட் ஸ்ரீலங்கா டீம் எனும் சொற்றொடரில் பயனர் கிளிக் செய்தும் team.html ஓப்பன் செய்யப்பட வேண்டும். team.html அப்படின்னா லிங்க் பண்ண வேண்டியது யாருமே team.html. team.html டன். இதன் மேலங்களை சொல்றாங்க பாருங்க பிள்ளைகள். அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் டீம் முடியுது இல்லையோ, இது அந்த லிங்கை டிஸ்கிரைப் பண்ணி காட்ட சொல். அப்ப லிங்கை ஆம் டிஸ்கிரைப் சார். பண்ணி காட்ட சொல் முடிஞ்சா இதோட லிங்க் முடியுதுன்ற அர்த்தம். அப்ப ஆ. நாங்க இங்க க்ளோஸ் பண்ண வேண்டியது யாரு? ATech. ரைட். ATech. ஓகே. அடுத்தது இந்த ரெக்கார்ட் குரூப்ஸுக்கு வாங்க பிள்ளைகள். அந்த ரெக்கார்ட் குரூப்ஸ் எங்களுக்கு ப்ரீடேக்ல எழுதப்பட்டிருக்கு ஆம். இல்லையா? அது கொஞ்சம் ஆம் எங்களுக்கு சார். தடிப்பான மாதிரி இருக்கலோ. பால் தடிப்பான மாதிரி இருந்தா இந்த ரெக்கார்ட் குரூப்ஸுக்காக எந்த ரெக்கார்ட் குரூப்ஸ் காட்டுறோமா? இங்க பாருங்க. இப்ப இந்த ரெக்கார்ட் குரூப்ஸ் எங்களுக்கு கொஞ்சம் போல்டா இருக்கா இல்லையா? சார். போல்டா இருக்குன்னு சொன்னா இங்க நாங்க யூஸ் பண்ணணும் யாரு? பிடெக் ஓபன் பண்ணி அந்த பிடெக்கை முடிக்கணும். கிளியர்? அடுத்தது எல்ஐ வருதுன்ற பிள்ளைகள். இந்த லிஸ்ட் ஐட்டம்ஸுக்கு நாங்க பிரதானமா யூஸ் பண்ண டேக் யாரு? இது அன்னோட லிஸ்ட்ன்றதால ஜூவல். இப்போ ஜூவல் ஓபன் செய்யப்பட்டு இங்க அந்த ஜூவல் எங்களுக்கு க்ளோஸ் ஆகணும். ரைட், கொஞ்சம் இருங்க. எத்தனை வரைக்கும்? ரைட், சொல்லுங்களா? இப்போ எங்களுக்கு பார்ட்னர்ஷிப் ரெக்கார்ட்ஸ் இருக்கலோ. இந்த பார்ட்னர்ஷிப் ரெக்கார்ட்ஸ் எங்களுக்கு ஹெடிங் மாதிரி தானே இருக்கு. அதுக்கு கொஞ்சம் எங்களுக்கு மெயின் ஹெடிங்கை விட சின்ன ஹெடிங் இருக்கலோ. நாங்கள் என்ன யூஸ் பண்ணுவோம்? H2. ஓகேவா? அப்போ H2 க்ளோஸ் பண்ணுவோமா? டன். அடுத்த பிள்ளைங்களுக்கு பேராகிராஃப் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓகே. அதில் ஸ்ரீலங்கா ஹோல்ட்ஸ், அது அப்படியே வருது பிள்ளைங்க அந்த டெக்ஸ்ட் எங்களுக்கு. அப்போ ஸ்ரீலங்கா ஹோல்ட்ஸ் த மோஸ்ட் நம்பர் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ரெக்கார்ட்ஸ் இன் டெஸ்ட் கிரிக்கெட். அந்த எழுத்து அந்த பேராகிராஃப் எங்களுக்கு வருது இல்லையோ பிள்ளைகள். இப்போ இந்த பேராகிராஃப் வருதுண்டா அதுக்கு முதல் இமேஜை இன்சர்ட் பண்ணுறதை காணல. அப்போ நிச்சயம் அந்த பிளாங்க் யாராக இருக்கும்? IMG SRC SRC. இன்வெர்டட் கமாக்குள்ள என்ன பேர் வச்சிருக்கான்? cricket.jpg. அப்படியா? ஆம். cricket.jpgயா? ஆம் சார். சரி, அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம் பாருங்க. cricket.jpg. அப்போ என்ன பண்ணுவோம் இல்லையா? cricket.jpg cricket.jpg ஆல்டர்னேட் நேம்னு சொல்லிக்கான் இல்லையா? ALT என்ன பேர்? cricket. கிரிக்கெட். ஓகே, டன். இது எங்களுக்கு பிளாங்க்ல வரப்போ பிள்ளைகள். அப்படியே ஃபுல்லாக நாங்கள் எழுதியிருக்கோம் இல்லையோ? டன். இப்போ எங்களுக்கு இது வேணாம் வேணாம் இப்படி வந்தோம்னா பிள்ளைகள் பாருங்கம்ண்ணா. அப்போ இது எங்களுக்கு ஓகே. ரைட். நெக்ஸ்ட் அப்படியே வந்தோம்னா பிள்ளைங்களுக்கு அங்கால ப்ரீடேக் எல்லாம் முடியுது. த ஹையஸ்ட் விக்கெட் பார்ட்னர்ஷிப்ங்கிறது பிள்ளைகள் டேபிள் இல்லையோ? அப்போ எங்களுக்கு இந்த கேப்பில் வரது யார் இருக்கும்? டேபிள். பார்டர் கண்டிப்பாக தெரியுதுனே. பார்டர் ஓ, சம் உண்டு. உண்டு. ரைட். அப்போ இது எங்களுக்கு என்ன டேக் பிள்ளைகள்? தலையங்கம் கேப்ஷன். அப்போ ஆ யாரை சார். முடிக்கணும் நாங்கள்? கேப்ஷன். அந்த கேப்ஷனை முடிக்கணும். கிளியர்? ஓ. டன். அதுக்குள்ள கோடிங் எல்லாம் தந்திருக்காங்கன்னு பாருங்க. அதுக்குள்ள பார்த்தோம்னா அப்படியே கோடிங் எல்லாம் தந்திருக்காங்க. ஓ. அவ்வளவுதான். ஈஸியா இல்லையா? ஆம் சார். கடுமை ஈஸி பிள்ளை. உண்மையால் லேசாக செய்யலாம். ரைட், டன். இப்போ 2014 பார்ப்போமே. ஓகே தானே? ஆம் சார். யா. இப்போ 2014
ரைட். ம். 2014 பாருங்க, எங்களுக்கு கடும் ஈஸியான கொஸ்டின் வந்திருக்கு. பதினேழு சார். 14ஆம் ஏழு. ஆண்டு 14ஆம் ஆண்டு 17வது எம்சிக்யூவா? ஓ 17வது எம்சிக்யூ பார்ப்போம். எஸ். கீழே காட்டப்பட்டுள்ள மூலகம் HTML ஆவணம் ஒன்றுக்கு பிம்பம் ஒன்றை உட்புகுத்துவதற்கான குறியீடு ஆகும். அதில் பாவித்த பிம்பத்தின் மூலக்கோவையின் பேர் வந்து arrow.jpg ஆவதோடு HTML ஆவணம் உள்ள அதே கோப்புறையினுள் உள்ளது. ரைட், பார்ப்போம். அப்போ IMG SRC என்ன வரும் எங்களுக்கு? ஆ மேலே உள்ள மூலகத்தின் இடைவெளியை நிரப்புவதற்கு பொருத்தமானது எது? என்ன ஆன்சர்? SRC third one. செகண்ட் ஒன். Second one. ரெண்டாம் எஸ். கீழே தரப்பட்டுள்ள கோப்புறையின் கட்டமைப்பை கருதுக. ஓகே. பின்னொட்டில் எந்த குறியீடு index.html-இல் உட்புகுத்தி greeting.html ஆவணத்தை இணைக்க பயன்படுத்தப்படும்? ஓகே, பார்ப்போம். இப்போ இந்த இதுலேருந்து லிங்க் பண்ண போகிறோம் யாருக்கு? greeting இல்லையா? ஆம் greeting சார். எங்க இருக்குன்னு பாருங்க. இந்த இருக்கு. ஆமா அப்படா நாங்கள் அக்சஸ் பண்ணுறோம் எப்படி பிள்ளைகள்? ஃபர்ஸ்ட்டுக்கு ஷாப்ல இருந்து அப்போ மெயின் எங்களுக்கு வெப்சைட் எங்கே இருக்கு? நாங்கள் ரூட் டைரக்டரி இல்லையா? எங்கே இருப்போம்? இந்த ரூட்லாம் நாங்கள் இருப்போம். ரூட் என்பது யார் பிள்ளைகள்? ரூட் என்பது மெயின். இதெல்லாம் எங்களோட வெப்சைட் பேஜ் இருக்கும். ஓ பாருங்க, சொல்கிறோம் வந்து index.html இருந்தால் லிங்க் பண்ண போகிறாங்க. கரெக்டா? index.html இருந்து greeting.html-க்கு லிங்க் பண்ண போகிறோம். இப்போ சொல்லுமன் index.html எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா பிள்ளைகள், உங்களுக்கு ஷாப்புக்குள்ள தான் index.html இருக்கு, ஹோம் இருக்கு, இமேஜஸ் இருக்கு, greetings இருக்கு. இப்போ ஒரே ஃபோல்டருக்குள்ள 4 பேரும் இருக்காங்க. ஓ அப்படின்னா ஷாப்ல இருந்து greeting ஃபோல்டருக்குள்ள போய் அங்கிருந்து பர்த்டே என்ற ஃபோல்டருக்குள்ள போய் அங்கிருந்து யாருக்கு போகலாம் பிள்ளைகள்? greeting greeting எனப்படுகிற HTML-க்கு போகலாம். கரெக்ட். இப்போ நான் லிங்க் பண்ண அவனுக்கு எப்படி இருக்குமெண்டா, ஏ வந்து பிள்ளைகள் ஹேரஃப்ல லிங்க் நாங்கள் எப்படி போடணும்? இல்லை greeting. போகணும் இல்லையா? ஓ என்ன HTML. greetingsக்கு போகணுமா இல்லையா? ஓ நாங்கள் greetingsக்கு போகணும். greetings. ஓகே. இப்போ greetingsக்கு போயிட்டு பிள்ளைகள் greetingக்கு போயிட்டு ஸ்லாஷ் பண்ணி அதுக்குள்ள யாருங்களுக்கு? பர்த்டே. ஸ்லாஷ் அதுக்குள்ள யாருங்களுக்கு? சொல்லுங்கண்டா. ஷாப்பில் இருக்கு. நாங்கள் இப்போ greetingக்கு போகிறோம். greeting ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு தென் அடுத்து மூவ் ஆக வேண்டியது யாரு? greeting. இங்கே பாருங்க, இங்கேருந்து Greeting. greetingக்குள்ளே வாரம். அதுல ஓம் இருந்து யாருக்கு போகணும்? பர்த்டே. birthday. அதிலிருந்து யாரை லிங்க் பண்ணணும்? greeting greeting. ரைட். அப்போ greeting வந்து ஸ்லாஷ் பண்ணி பர்த்டே ஸ்லாஷ் பண்ணி பிள்ளைகள் greeting.html. இப்போ அங்கே லிங்க் பண்ண வேண்டிய டெக்ஸ்ட்டை நாங்கள் போட்டு பிள்ளைகள் ஏ க்ளோஸ் பண்ணிட்டோம்னா சரி. இப்படி விட எங்க இருக்கு? Second one. செகண்ட் ஒன். ஃபர்ஸ்ட்டும் அது மாதிரி தானே. முன்னுக்கும் ஸ்லாஷ் போடியா மத்தியில் மாட்டியாள். கிரீட்டிங்குக்கு முன்னுக்கும் ஸ்லாஷ் போடுறல. அப்போ எங்களுக்கு greeting ஸ்லாஷ் பர்த்டே ஸ்லாஷ் greeting.html. ஆன்சர் செகண்ட் ஒன். அப்படியே வந்தீங்கன்னா பிள்ளைகள் 19வது கொஸ்டின். பின்றனவற்றுள் இணைய பக்கங்களில் இடைத்தொடர்புகளை இன்டராக்டிவிட்டி உட்புகுத்த பொதுவாக பயன்படுத்தப்படும் சேவை பயனர் கிளைண்ட் சர்வர், கிளைண்ட் யூசர், பக்க எழுத்துருவாக கிளைண்ட் சர்வர் அல்லது கிளைண்ட் சைடு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் எதென்று கேட்டு பிள்ளைகள். இன்டராக்டிவிட்டியை கொண்டு வரது ஜாவா ஸ்கிரிப்ட். அனிமேஷனுக்கு யார் யூஸ் பண்ணுற? ஜாவா ஸ்கிரிப்ட். இதுவும் எங்களோட சிலபஸில் நாங்கள் படிக்கல, பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க பிள்ளைகள். அனிமேஷன்ஸில் நாங்கள் பார்க்க முடியும் வெப்சைட்டில். இந்த அனிமேஷன்ஸ் எல்லாம் நாங்கள் இன்டராக்டிவிட்டியை கொண்டு வரது யார்? கிளைண்ட் சைடு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் உங்களுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட், சர்வர் சைடுக்கு PHP. ரைட். இதுதான் எங்களுக்கு பாருங்க. கீழே தரப்பட்டுள்ள HTML மூலகத்தை கருதுக. இன்புட் டைப் சமன் டெக்ஸ்ட் சைஸ் வந்து 10. மேலுள்ள சைஸ் எனும் பண்பு குறிப்பது. சைஸ் குறிப்பது பிள்ளைகள் அகலத்தை இல்லையா? எத்தனை எழுத்துக்களை காட்சிப்படுத்தலாம். அதான் ஆம் சார். எங்களுக்கு இவ்வளோதான் நார்மல் சைஸ் என்ற பிள்ளைகள். நான் 10 போட்டால் எங்களுக்கு இவ்வளோ பெருசாக வரும். இது அர்த்தம் என்ன?
இந்த பாக்ஸ்ல காட்சிப்படுத்த வேண்டிய அளவை விட இங்க நாங்க காட்சிப்படுத்தக்கூடிய எழுத்துருக்கள் எண்ணிக்கை கூடவா இல்லையா? ஆம் சார். எழுத்துருக்களின் எண்ணிக்கை எங்களுக்கு அதிகம். இப்ப கூட டெக்ஸ்ட் எங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணலாம். ஆனா எத்தனை எழுத்தையும் டைப் பண்ணலாம். அதை அக்செப்ட் பண்றீங்களா? டைப் பண்ண போய்கிட்டு இருக்கும். எத்தனையும் டைப் பண்ணலாம். ஆனால் வரையறுக்கப்பட்ட எழுத்துக்கள் மாத்திரம் எங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். ஏன்னா இதனால இந்த ஏரியாவுக்குள்ள பிரிண்ட் பண்ண வேண்டிய அவ்வளோ தானே பிரிண்ட் பண்ணி காட்டும். ரைட், பாருங்க. பிக்சல்களில் உள்ள பாடப்பட்டின நீளத்தையா? முதலாவது பிக்சல்கள்ல பாடப்பட்டி நீளமா? ரெண்டாவது பாடப்பட்டியில் காட்சிப்படுத்தக்கூடிய ஆகக்கூடிய எழுத்துருக்களின் எண்ணிக்கை வருமா இல்லையா? ஆம் சார். ரெண்டாவது Second one. பாடப்பட்டியில் தட்டச்சிடக்கூடிய ஆகக்கூடிய எழுத்துருக்களின் எண்ணிக்கை. டைப் பண்ண வேண்டிய மேக்சிமம் லென்த் வந்து எங்களுக்கு மெக்ஸ் லென்த் ஞாபகம் இருக்கும். ஆம். ஆகக்கூடியதாக 10 எழுத்தை நாங்க என்ன பண்ணலாம்டா மெக்ஸ் லென்த் தான் 10 கொடுக்கணும். பாடப்பட்டியின் எழுத்துருவின் சைஸ் அம்னோ, பாடப்பட்டியில் காட்சிப்படுத்தக்கூடிய வரி உருக்களின் எண்ணிக்கை அம்னோ, பாடப்பட்டியில் காட்சிப்படுத்தக்கூடிய ஆகக்கூடிய எழுத்துக்களின் எண்ணிக்கை எங்க இருக்கு? ரெண்டாவது. ரெண்டாவது. இல்ல சார். ரைட், அப்படியே வந்தீங்கன்னா 21வது கேள்வியை பாருங்க. இல்ல 22 இல்ல. இல்ல சார், அதுக்கு பிறகு. அப்புறம் இல்லைண்ணே, இல்ல. அது அப்புறம் எங்களுக்கு இல்ல. இருக்கே ஆம் சார். 44. 44 இருக்கே பாருங்க. பின்வரும் HTML ஸ்டைல் ரூல் அடிச்சுக்காங்க தமிழ்ல ஸ்டைல் ரூல் வைக்கிறதுக்கு ஏக்குள்ள பாடி கலர் ரெட் அண்ட் அப்ளிகா அந்த பாடியில் வர எல்லா எழுத்தும் ரெட்ல இருக்கும். அக்செப்ட் பண்ணுவீங்களோ? ரைட். H1க்கு பிள்ளைகள் கலர் ரெட்ண்டா எல்லா H1ம் ரெட் தான். சிக்குள்ள பி என்ற டேக்குக்கும் கலர் ரெட், H1க்கும் கலர் ரெட். டிக்குள்ள பிகம் H1க்கு கலர் ரெட். இதை விட சும்மாவே கலர் ரெட் கொடுத்துக்கலாம் ஸ்டார் மார்க்க போட்டுட்டு, இல்லாட்டி பாடிக்கு கொடுத்துருக்கலாம், இஷ்யூஸ் இல்லை. கீழே தரப்பட்டுள்ள ஆவணத்தில் H1 மூலகமும் எல்லா பந்திகளும் சிவப்பு நிறமாக காட்சியளிப்பது மேலுள்ள ரூல்களில் எதில்? என்னவாம்? கீழே தரப்பட்டுள்ள ஆவணத்தில் வந்து H1 மூலகமும் எல்லா பந்திகளும், H1 மூலகமும் வரணும் பிள்ளைகள், எல்லா பந்தியும் வரணும் இல்லையா? சிவப்பு நிறமாக காட்சியளிப்பது எதில் என்று கேட்டிருக்கான். பார்ப்போம். முதலாவது எங்களுக்கு ஏ ஆன்சர்ல பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு H1 மூலகம் எல்லா பந்தியும் காட்சிப்படுத்தப்படுமான்னு கேட்டா பொடிக்குத்தானே கலர் போட்டிருக்கேன், சகலதும் காட்சியாகுமே. நோக்கம் யார் பிள்ளைகள்? H1 பி டேகும். H1ம் பி டேக்கும் பாடிக்கு போட்டால் எல்லாம் அப்ளை ஆகும் இல்லையா? வருமா? இல்ல. இல்ல. ரெண்டாவது H1 மட்டும்தான் வரும். ஓ, பிடெக் வர. இங்க பி டெக்கு கலர் ரைட் போட்டிருக்கோம், H1க்கு கலர் ரைட் போட்டிருக்கோம். அப்ப இது வரும் தானே எங்களுக்கு. ஓ. இது குரூப்பிங் செலக்டர் இல்லையோ? பி காமா H1க்கு கலர் ரைட், எஸ் அதுவும் வரும். சிஎம்டி. சியும் டியும் வரும். எங்க இருக்கு ஆன்சர்? ஃபிஃப்த் ஒன். இதோட எங்களுக்கு பிள்ளைகள் எம்சிக்கு முடியுது. ஸ்ட்ரக்சர் இருக்கான்னு பாருங்க. ஆம் சார். ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா? எத்தனையாம் ஆண்டு? 14ஆ? ஓ. ஓகே, ஸ்ட்ரக்சர் பாட்ட பாருங்க. எங்களுக்கு எத்தனையாவது ஸ்ட்ரக்சர் வந்திருக்கு? ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சரா? முதலாம் ஓ. வரும். ரைட், முதலாவது ஸ்ட்ரக்சரை பாருங்க. கீழே உள்ளவாறு பாருங்க, கீழே உள்ளவாறு உலாவினால் காட்டப்படும் வரையறை பட்டியல் டெஃபினிஷன் லிஸ்டை கருதுக. மேலே உள்ள பட்டியலை காட்சிப்படுத்துவதற்கு கீழே தரப்பட்டுள்ள HTML குறிமுறை கூற்றி பூரணப்படுத்துக. கடும் லேசி என்ற பேர் எங்களுக்கு இதுல DL யூஸ் பண்ணிக்கான். DTR எங்களுக்கு CPU. ஓ. DTR CPU. DT வந்து பிள்ளைகள் CPU. அப்ப DT நாங்க க்ளோஸ் பண்ணுவோம். Yes. அதுல DD எங்களுக்கு யாரு பிள்ளைகள்? சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். ROM யாரு சொல்லுங்க? DT. DT. அப்ப ROM க்ளோஸ் பண்ணுவோம். அப்ப DD எங்களுக்கு யாரு பிள்ளைகள்? Read only. சின்ன கொஸ்டின்.
Oh, ம். sir. அப்படியே வந்தோம்னா அப்படியே அடுத்தது பாருங்க. இணைய உலாவியில் பின்வரும் HTML குறிமுறை கூற்றுக்கள் எவ்வாறு என எழுக. ஏண்டா எப்படி அவுட்புட் வரும் எழுதி விட்டுமா அப்படிகள். நீங்க அவுட்புட் எழுதி ம். காட்டிங்கன்னா சரி. ஓகேவா? ஓ. ஏபிஎஸ் டெக் இருக்கியா? இல்ல. இல்ல. ஏபிஎஸ் எங்களுக்கு டெக் கிடையாது பிள்ளைகள். சும்மா சொல்லிடுறான். அங்க அப்படியே வருமா இல்லையா? ஓ. என்ன ஏபிஎஸ் எங்களுக்கு டெக்கே கிடையாது. அது எங்களுக்கு சும்மா அப்படியே வரும். Oh, ம். ரைட். ரெண்டாவது பிள்ளைங்களுக்கு அண்டர்லைன் பண்ணி Underline. வரும். அண்டர்லைன் பண்ணி underline. வரும். டவுட் இருக்கோ? கிரீட்டிங்ஸ் இல்ல. வந்த பிள்ளைகள் அண்டர்லைன் பண்ணி வரும். பிகாஸ் எங்களுக்கு ஜூ டேக்லாம் இருக்கு. Oh, ம். ரைட். இப்போ கிரீட்டிங்ஸ் எங்களுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு அப்படியே வருமா? சிலவன் யோசிச்சிருவான் ஏபிஎஸ் என்ன டியூட்டி, என்ன டியூட்டி, ஏபிஎஸ்ன்னு டெக்கே இல்லை, எல்லா டெக்கை போட்டோம்னா அது அப்படியே வரும். ரைட். பாருங்க அடுத்த கொஸ்டின் போடுறோமா உங்களுக்கு. இணைய உலாவியில் வெளியீடாக கீழே உள்ள சரிபார்த்தல் பெட்டிகளை கொண்ட வரிவிளைவுகளை கருதுக. மேற்கொடுத்த வரிவிளையை பெறுவதற்கு கீழே உள்ள HTML குறிமுறை கூற்றை பூரணப்படுத்துக. ஓகே. ஃபார்ம் இருக்கு பிள்ளைகள், ஆக்ஷன் இருக்கு. அந்த ஃபார்ம் ஆக்ஷன்ல கெட் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா மெத்தட். ஓ. oh, இப்போ இல்லை ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ்டுங்கிறது வந்திருக்கு பிள்ளைகள். இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ்டுங்கிறது எங்களுக்கு இது உண்மையாக பேப்பரில் அப்படி இது ஒஃபிஷியல் பேப்பரில் போல்டு அடிச்சிக்கானலோ இல்லை ரியல் வந்து போல்டாக இருக்கோ இல்லை எங்களுக்கு பேராகிராஃபாக இருக்கா ஒன்றும் விளங்குது இல்லை, பிரச்சனை இல்லை. நாங்கள் பார்த்து கெஸ் பண்ணலாம். எப்படி தெரியுமா? பார்த்து கெஸ் பண்ணலாம். வெயிட் பண்ணுங்க, சைஸை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணுவோம். ம். டிஸ்டர்பன்ஸாக இருக்கு. ரைட். இங்கே பாருங்க, எங்களுக்கு நாங்கள் பார்த்து விளங்க எடுக்கலாம் பிள்ளைகள். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ்ட் இருக்குல்லோ, இது வந்து போல்டான மாதிரி இருக்கனே, ஆனால் மேலும் இங்கே வந்திருக்கு. கரெக்ட். oh, அப்போ oh, நாங்கள் sir. இப்படி யூஸ் பண்ணுவோமா? டி டேக்குள்ள பி டேக், அதுக்குள்ள ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ்ட் போடுவோம். ஓகேவா? ஓகே. டன். இதுல bold. இப்போ யாரை க்ளோஸ் பண்ணுவோம்? பி டேக். அண்ட் தென் யாரை க்ளோஸ் பண்ணுவோம்? பி டேக். இப்போ சி அங்கால செக் பாக்ஸ், ஜாவா செக் பாக்ஸ், பைத்தன் செக் பாக்ஸ். அப்போ என்ன போடணும்? முதலாவது சி. அங்கால இன்புட் Type இஸ் ஈக்குவல் டு யாரை போடுற பிள்ளைகள்? checkbox. வேல்யூ நாங்கள் என்ன போடலாம்? சி. C. ஓகே. டைப் பண்ண என்ன வரணும்? சி. பிரேக் போட்டுறவே கூடாது, காரணம் பக்கத்துலாம் வருது. அப்போ ஜாவாண்டு போட்ட பிள்ளை மீண்டும் இன்புட் Input type டைப் இஸ் check ஈக்குவல் டு செக் பாக்ஸ் name Java. ஜாவா. Name Java. தினங்களுக்கு பைத்தன் Sir, யா name போடலதா? கம்பல்சரி இல்லையே. இங்க எங்களுக்கு நம்ம பிஹெச்பியோட சப்மிட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கா இல்லை தானே? இல்ல. அதனால நேம் தேவையில்ல. ரேடியோ பட்டன்னா கண்டிப்பாக யார் தேவை? ஒரே குரூப் பண்ணதை காட்டணும்னா ரேடியோ பட்டனுக்கு யார் தேவை? ஒரே நேம் தேவை. இங்க எங்களுக்கு ஒரே நேம் தேவையா? இல்ல. இல்ல. ஒரே நேம் தேவையில்ல. ரைட். நேம் கம்பல்சரி இல்லையா? இப்போ சொல்லுங்க. Okay, sir. இன்புட் பிஹெச்பி கனெக்ட் பண்ணது தான் கம்பல்சரி. இன்புட் டைப் சமன் செக் பாக்ஸ். பை. வேல்யூ வந்து எங்களுக்கு யார் பிள்ளைகள்? Python. பைத்தன். அவ்வளவுதான். லேசா இல்லையா? Oh, sir. ரைட். வேறு எதுவும் ஸ்ட்ரக்சர் இருக்கான்னு பாருங்க. ஸ்ட்ரக்சர் எஸ்ஏ எல்லாம் இல்ல. வேற ஸ்ட்ரக்சர் இருக்கான்னு பார்த்தா ஸ்ட்ரக்சர்ஸ் இல்லை பிள்ளைகள். எஸ்ஏ இருக்கான்னு பாருங்க. இல்ல. எஸ்ஏ இல்ல, இல்லை. sir. ரைட். அப்போ இதோட நாங்கள் எங்களோட கிளாஸை முடிப்போம் பிள்ளைகள். நீங்கள் அடுத்த கிளாஸ் வந்து அடுத்த பார்ஷியல் டிஸ்கஷன் கிளாஸ் வந்து சரியா இன்னைக்கு 11 மணிக்கு சந்திப்போம். ஓகே சார். ஓகே. காலையில் 10:45 அல்லது 11 மணிக்கு 2015ஆம் ஆண்டிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். தெரியும்? அப்படின்டா 11 மணி இருந்து ஒரு 12:30 மீண்டும் ஓகே சார். 2:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி முடியும் வரைக்கும் இன்றைக்கு வெப் டெவலப்மெண்ட் பாஸ் பேப்பர் முடிச்சிடுவோம். டிலே பண்ண Okay. சரியா? ஓகே. Okay. ஓகே. 11க்கு வந்தீங்கன்னா சரியா?
Okay. Have a nice day. Bye. Thank you, sir. Okay. Okay, bye.